வணக்கம் நண்பர்களுக்கு வணக்கம். வணக்கங்க. முதல்ல ஆமா 2000 பாடல்களை முடிச்சாச்சு. 2000 முடித்து 3000க்கு முதல் பாடலை இன்னைக்கு துவக்குகிறோம். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். தொடர்ந்து இது நடக்கிறது வந்து ஒரு இறைவன் அருள், அப்புறம் நண்பர்கள் எல்லாருடைய ஆர்வம் காரணமாக அது நல்லா நடக்குது. அதனால நண்பர்கள் தொடர்ந்து இதே ஆர்வத்தோட 4000 பாடல்களையும் நம்ம சிறப்பாக முடிக்கணும்னு வேண்டிப்போம். இன்றைக்கு வந்து ஆஹ், 3வது ஆயிரத்துல முதலாழ்வார்கள் என்று சொல்லப்படுகிற மூவர், பொய்கை, பூதம், பேய். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் 3 பேரும் எப்போதும் சேர்ந்தே தான் இருக்கிறது மரபு. அவங்க அந்த திருக்கோவிலூர்ல நிகழ்ந்த ஒரு சம்பவம் நமக்கு தெரிஞ்ச கதை தான். ஒரு கடுமையான மழை பெய்யுது. அந்த இடி மின்னல் மழையில் பெய்யும் போது ஒரு வீட்டு திண்ணையில ஒரு ஆழ்வார் போய் படுத்துக்கிறாரு. அப்போ இன்னொரு ஆழ்வாரும் வந்தவர் அதே திண்ணையில ஓடுங்கிறாரு, இடம் இல்லை. அப்ப படுத்திருந்தவர் என்ன சொல்றாரு, ஒருத்தர் படுத்துக்கலாம், ஒருவர் கிடக்கலாம், இருவர் இருக்கலாம், அதனால நம்ம 2 பேரும் உட்காந்துக்கலாம், நீங்களும் உட்காருங்க நானும் உட்காந்துக்கிறேன், இடம் இருக்கும்னாரு. உட்காந்துக்கிறாங்க. அப்ப 3வது ஆழ்வாரும் வராரு மலையில. அப்படி வரும்போது பார்த்தா, ஒருவர் கிடக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம். 3 பேர் நிக்கிறதுக்கு இடம் இருக்கே, மலையில நினையாம 3 பேர் நின்னுக்கலாமே. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இன்னொருவருக்காக இருக்கிறது. அப்படி செய்யக்கூடியதாக மூவரும் சேர்ந்து இருக்கக்கூடியதை பார்த்து பெருமாள் அவங்கள சோதிக்கிறதுக்கு இதையெல்லாம் செய்தார். அவர்களது பெருமையை அறிவதற்காக இதை செய்தார்னு சொல்லி அவங்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு. அதனாலதான் அவங்க எல்லாருமே அந்த இதுல வரக்கூடிய முதல் பாடல் இருக்கு இல்லையா, இந்த பாடலை ஒட்டிய பாடலை 3 பேருமே பாடியிருக்காங்க. அந்த வையமே தகழியாக வார்கடலை நெய்யாகங்கிற அந்த ஐடியால 3 பேருமே பெருமாளை வந்து ஒரு ஜோதிமயமானவனாக வர்ணிச்சு பாடுறாங்க. அப்படி 3 பேரும் ஒரு போல பாடியிருப்பதற்கு காரணம் 3 பேருக்கும் இறைவன் ஜோதி வடிவில் காட்சி அளித்ததால் தான் அந்த பாடல் வந்தது. அந்த 3 பேரும் ஒன்று போல நின்று கண்டதால் தான் அவங்க 3 பேரும் ஒரே மாதிரி பாடினாங்க. ஆகவே எல்லா பெருமாள் கோயில்கள்லயும் இப்போ ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒவ்வொரு உற்சவம் நடக்கும். ஆனா முதலாழ்வார்கள் மூவருக்கும் சேர்த்துதான் நடக்கும். இந்த மூவரும் சேர்ந்து இறைவனை அந்த இறைவனின் தரிசனம் கிடைத்த பிறகு 3 பேரும் பிரியறது இல்லையா, அதிலிருந்து அவர்கள் ஒன்றாகவே இருந்தார்கள் அப்படிங்கிறது ஐதீகம். ஆகவே எந்த உற்சவத்தின் போதும் அவர்களை பிரிக்கிறது இல்லை, 3 பேருக்கும் சேர்த்தே தான் எல்லாம் செய்யக்கூடியது. அதுல பொய்கை ஆழ்வாரினுடைய வரலாறு ரொம்ப குறைவாதான் நமக்கு தெரியுது. அவர் வந்து காஞ்சிபுரத்துல இருக்கிற திருவெக்கா, அந்த திருவெக்காங்கிற தலத்துல அங்க இருக்கக்கூடிய பொற்றாமரை குளத்தில் ஒரு மலரின் மீது அவதரித்தவர் அப்படின்னு ஐதீக கதை. அதாவது அவருடைய பெற்றோர் பெயர் யாருக்கும் தெரியாது, யார் பெற்றோர் என்னன்னு தெரியாது. அவர் பொய்கையில் கிடைத்ததால் பொய்கை ஆழ்வார்னு அவருக்கு பேர் வச்சுக்கிட்டாங்க. அவர் வந்து திருமாலினுடைய சங்கு, வலம்புரி சங்காகிய பாஞ்சஜன்யத்தினுடைய அம்சமாக தோன்றியவர் என்று சொல்வது மரபு. இவர் கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டை ஒட்டி இவருடைய காலம். இவர் வந்து பாடிய பாடல்கள் 100. 3 பேருமே 3 பாடல்கள் 100 பாடல்கள் பாடியிருக்காங்க. பொய்கை, பூதம், பேய் 3மே 100 பாடியிருக்கிறாங்க. அவை இவர்களது பாடல் வந்து காலத்தால் கொஞ்சம் முற்பட்டதுங்கிற பிரபந்தத்தினுடைய பாடல் வரிசையில காலத்தால் முற்பட்ட பாடல்ங்கிற ஐடியாவோட இவர்கள் பாடலுக்குள்ள நம்ம போகலாம். பொய்கையாழ்வாருடைய அவரை புகழ்ந்து சொல்லக்கூடிய பாடல்ல முதலியாண்டான் அவர்கள் பாடியிருக்கிறாரு. கைதை சேர் பூம்பொழில் சூழ் கச்சி நகர் வந்துதித்த பொய்கை பிரான் கவிஞர் போரேறு வையத்து அடியவர்கள் வாழ அருந்தமிழ் 100 அந்தாதி படிவிளங்கச் செய்தான், அது விளங்கும்படி செய்தான் பரிந்து அப்படின்னு அதுக்கு பொருள் எடுக்கணும். பரிந்து என்றால் மிக இரக்கம் கொண்டு, அன்பு கொண்டு. யார் மேல? பிற பக்தர்கள், இதை பாடும் பக்தர்கள், இறைவனின் அருள் பெற நினைக்கும் பக்தர்களின் மேல் கனிவு கொண்டு அவர்களுக்கு இறைவனின் அருள் விளங்கும்படி இந்த 100 அந்தாதி, அந்தாதி என்பது அந்தமும் ஆதியுமாக இருப்பது. முதல் பாடலினுடைய அந்தம், முடிவு அடுத்த பாடலினுடைய துவக்கமாக அமையும், அதான் ஆதி. முந்தைய பாடலின் அந்தம் தொடர்ந்து வரும் அடுத்த பாடலுக்கு ஆதியாக அமையும், அதான் அந்தாதின்னு சொல்றது. இந்த அந்தாதி எனக்கூடிய இந்த கவிதை முறையை
முதல்ல தமிழ்ல பக்தி இலக்கியத்துல அறிமுகப்படுத்தியது காரைக்கால் அம்மையார். அவங்களுடைய அற்புத திருவந்தாதி தான் இது எல்லாத்திற்கும் ஆரம்பம். இவங்க ஆழ்வார் அதை பொய்கை ஆழ்வார் அதை அதே ஸ்டைல ஃபாலோ பண்றாரு. ஆகவே அவரை பாடும்போது நூற்று அந்தாதி பாடியவர்னு அவர் முதலியாண்டான் புகழ்ந்து சொல்றாரு. பையத்து அடியவர்கள் வாழ பரிந்து அருந்தமிழில் நூற்று அந்தாதி விளங்கும்படி செய்தான். அதான் அதுக்கு பொருள். யார் அதை செய்தது? பொய்கை பிரான். பொய்கையில் தோன்றிய பிரானாகிய அவர் செய்தார். அவர் எப்படிப்பட்டவர்? கவிஞர் போர் ஏறு. ஏறு என்றால் காளை, போர் ஏறு என்றால் அந்த அரசனுடைய காளை, அதாவது வெற்றி பெறும் காளை எங்கும் தோல்வி அடையாது. அதுவே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆவணங்களிலும் முதலாவதாக நிற்கக்கூடிய தகுதி படைத்தது. அதை போல கவிஞர்கள் அனைவரிலும் முதன்மையாக நிற்கும் தகுதி படைத்தவராக விளங்குபவர் கவிஞர் போரேறு. பொய்கையில் தோன்றியவர் என்பதால் பொய்கை பிரான். அவர் எந்த பொய்கையில் தோன்றினார்? கைதை சேர் பூம்பொழில் கச்சி நகர். அதாவது கைதை என்றால் தாழம்பூ. இப்பவும் மலையாளத்துல கைதைங்கிறது தாமரப்பூ தான். கைதப்புறம் அப்படின்னு ஒரு ஊர் பேரு. இப்ப தமிழ்நாட்டுல தாழையூத்துன்னு ஒரு ஊர் இருக்கு, திருநெல்வேலி பக்கத்துல. ஊற்றுக்கள், தாழை புதர்களால் சூழப்பட்ட ஊற்றுகள் நிறைந்த இடம் என்பதால் தாழையூத்து எனப்பட்டது. அப்புறம் அங்க ஒரு சிமெண்ட் கம்பெனி எல்லா ஊற்றுக்கும் கீழே இருக்கிற பாறைகளை தோண்டிய பிறகு இன்னைக்கு அது பேர் மட்டும்தான் இருக்கு, தாழையும் இல்லை ஊத்தும் இல்லை. ஆனா தாழையூத்து எனப்படும் இடம் தான் கிட்டத்தட்ட கைதப்புறம்னு சொல்லப்படுகிற மலையாளத்துல இருக்கிறது. மலையாள திரைப்பட பாடலாசிரியர் இப்போ காலமாயிட்டார் சமீபமா, கைதப்புறம் தாமோதரன் நம்பூதிரின்னு ரொம்ப பிரபலம். இந்த பரதம் படத்துல இந்த ஹிஸ்ஸைனஸ் அப்துல்லாலெல்லாம் மோகன்லாலுக்கு போட்டியா பாட்டு பாடக்கூடிய ஒரு வித்வானா போவார். அவர் பேரே கைதப்புறம் தாமோதரன் நம்பூதிரி. கைதப்புறம்ங்கிறது நம்ம தாழையூத்து மாதிரி தாழம்பூ ஊர்னு பேரு. கைதை என்பது தமிழில் மலையாளத்தில் ரெண்டிலுமே இது தாழம்பூவை குறிக்கும். அப்படி தாழம்பூக்கள் சேர்ந்து பூம்பொழில், பூக்களால் ஆன சோலைகள், தாழம்பூக்கள் மடல் விரித்திருக்க பூக்கள் நிறைந்த சோலைகளால் சூழப்பட்டிருக்கிற கச்சி நகர். கச்சிங்கிறது காஞ்சி, காஞ்சியின் நகரம். காஞ்சிங்கிறது நகர் என்று சிறப்பித்து சொல்லப்படுவது. நகரேஷு காஞ்சி அப்படின்னே சொல்றது. நகரங்களில் சிறந்தது காஞ்சி தான். காஞ்சியை தான் நகர்னு சொல்லி இருக்கிறாங்க. அதாவது இப்ப நம்ம சொல்றதா இந்த காஸ்மோபாலிட்டன், இந்த மெட்ரோபாலிட்டன், இந்த குவாலிபிகேஷன்ஸ் அத்தனையும் இருந்த அன்றைய நகரம் காஞ்சிபுரம் தான். அப்படிப்பட்ட காஞ்சி நகரில் உதித்த பொய்கை பிரான் அவரை குறித்து முதலியாண்டான் சிறப்பித்து சொல்லுகிறார். இப்ப திருவந்தாதி பாடலுக்குள்ள வருவோம். ரொம்ப எளிமையான பாடல்கள் இவங்களுடைய பாடல்கள். ஆனா எளிமை என்பதால் பொருள் சற்றும் குறையாத அந்த அந்த மேஜிக்கை அவங்க திரும்ப திரும்ப செஞ்சிடுறாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையாக பாடலை கொடுக்கிறார்களோ அந்த அளவிற்கு அதனுடைய பொருளை நல்ல கனத்த பொருளா, ஆழமான பொருளா நமக்கு கொடுத்துடுறாங்க. இப்ப முதல் பாடலை இப்படி ஆரம்பிக்கிறாரு பாருங்க. வையம் தகழியாக. கங்கிறது குறைதல் விகாரத்தால மீட்டருக்காக கட் பண்ணப்படுகிறது. ஆகவே தகழியா அப்படின்னு நிற்கும். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தகழியாக என்று புரிஞ்சுக்கணும். வையம் தகழியாக. வையம் என்பது இந்த பூமி. இந்த பூமியே ஒரு அகல் விளக்காக நீங்க கற்பனை செஞ்சுக்கோங்க. தாளி அப்படிங்கிறது அகல் விளக்கினுடைய பெயர். தாளி என்பது அந்த தாளி தான் தகழி என்று இங்க வருது. வையம் தாளியாக. தாளினா தட்டு, அகல், ஒரு சின்ன பள்ளம் மாதிரி இருக்கக்கூடியது, நடுவுல ஒரு சின்ன குழி மாதிரி இருக்கக்கூடிய. நம்ம சாப்பிட்ற தட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழி மாதிரி தானே இருக்காது. அப்படி இருக்கிறது தான் தாளின்னு சொல்லப்படுவது. அப்ப இந்த வையம் தாளியாக, வையமே ஒரு அகல் விளக்குல எண்ணெய் ஊத்தப்படுகிற இடம் போல இருக்கு. வார் கடலே நெய்யாக. வார்கடல் என்றால் விரிந்த நிறைந்த கடல். அந்த கடல் அதில் நெய்யாக. இப்ப நெய் விளக்கு ஏத்துறதாக இருந்தால் முதல்ல அப்படி அந்த விளக்கு எடுத்து வைக்கிறோம், அதான் தகழி. அப்படி உலகத்தை எடுத்து வச்சாச்சு, அதுல நெய்ய ஊத்துறோம். அத மாதிரி இந்த உலகத்துல கடலை ஊத்தியாச்சு. வெய்ய கதிரோன் விளக்காக. வெய்ய என்றால் நன்கு வெப்பத்தை கொடுக்கக்கூடிய, ஒளி வீசக்கூடிய. கதிரவன் ஒளியாக விளங்குகிறான், விளக்காக விளங்குகிறான். விளக்கு என்றால் அதில் இப்ப நம்ம ஒரு பொருளை சொல்றோம் இல்லையா, விளக்குன்னு. அது அகல். அகல் விளக்கு அப்படின்னா அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த விளக்கில் சுடர் இருந்தால் அது அகல் விளக்கு என்று சொல்லப்படும். இப்ப அகல் விளக்குல சுடரை நீங்க
இதை அமர்த்திட்டீங்க, அதாவது சுடரை நீங்கள் அணைத்து விட்டீர்கள் என்றால் அது அகல் என்று சொல்லப்படும். அப்ப விளக்கு என்றால் அதில் சுடர் இருந்தால் அது விளக்கு என்று சொல்லப்படும். ஏனென்றால் சுடர் ஒளியை தருவது, ஒளி விளங்கச் செய்வது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இதுக்கு நெருப்பிற்குரிய பண்பு ரூபம், அதாவது வடிவத்தை காட்டுதல். நெருப்பினுடைய இயல்பு நமக்கு ஒரு ஒரு விஷயத்தை விளங்கச் செய்வது, வடிவத்தை காட்டி நமக்கு விளங்கச் செய்வது. அதனாலதான் அறிவுக்கு சுடர் எப்போதும் உதாரணமாக சொல்லப்படுகிறது. அறிவு நீர் அப்படின்னு நம்ம எப்பவும் சொல்றது இல்லை, அறிவு காற்று அப்படின்னு சொல்றதே இல்லை. பஞ்சபூதங்கள்ல அறிவு எப்போதும் நெருப்புக்கு ஒப்பிடப்படுகிறது, அறிவு சுடர் அப்படின்னு தான் சொல்றோம். ஏன் சொல்லப்படுகிறது என்றால், எப்படி நெருப்பானது ஒளியை உண்டு பண்ணி ஒளியின் வழியாக ஒவ்வொரு பொருளையும் நம் கண்ணுக்கு புலப்பட செய்து, பிரத்யட்சம் நமது அறிதல் முறைகள்ல முதன்மையானதும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதுமான எந்த டிஸ்பியூட்டும் இல்லாத ஒரு அறிதல் முறை பிரத்யட்சம் தான். இப்ப யூகம்னா நீங்க அதை நிரூபிக்கணும். அனுமானம் அப்படின்னா அதுக்கு நீங்க மறுப்பு தாராளமா தெரிவிக்கலாம். ஏன் எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு போனா நான் கேட்கணுமான்னு கேட்கலாம். ஆனா பிரத்யட்சத்தை மறுக்க முடியாது. கண் முன்பு இருப்பது, அது தூலமாக விளங்குவது. அப்ப பிரத்யட்சம் என்றால் கண்ணுக்கு முன்பு செயல்படுவது, கண்ணுக்கு முன் காட்சியாக தெரிவது. சரி, அப்ப கண்ணுக்கு முன் காட்சியாக தெரியணும் என்றால் அதற்கு ஒளி வேண்டும். அந்த ஒளிதான் விளக்கம். அப்ப அறிதல் முறையில் காட்சியின் வழியாக பெறப்படும் அறிவே முதன்மையானதாக ஏற்றுக்கொள்ளப்படும் போது அதற்கு அடிப்படையாக விளங்குவது நெருப்பு, அக்னி. ஆகவேதான் விளக்கம், விளக்கு என்ற சொல் அறிவிற்கும், ஒன்றை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் தெரிந்து கொள்ள வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒன்றை பற்றிய அறிவு வேண்டும் என்றால் நம்ம என்ன கேட்கிறோம், சார் அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கன்னு கேட்கிறோம். அப்ப விளக்கமாக என்றால் எனக்கு என் அறிவிற்கு அதை கொண்டு வந்து கொடுங்கள்னு அர்த்தம். அப்ப விளக்கு என்பது ஒளி என்னும் பொருளிலும் அறிவு என்னும் பொருளிலும் வரும். அப்ப இந்த கதிரவன் தான் விளக்காக விளங்குகிறான், அதில் ஏற்றப்பட்ட சுடராக விளங்குகிறான். இப்படி இருக்கக்கூடிய இந்த விளக்கை வச்சு நீங்க என்ன சார் செய்ய போறீங்க? செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை. நான் என்னுடைய இறைவனாகிய நாராயணனை வணங்க போறேன். தெய்வத்தை வணங்குவதற்கு ஒரு மரபு உண்டு. ஒரு விளக்கு ஏற்றி பூ போட்டு இறைவனை வணங்கணும். ஒரு மலரை இறைவனுக்கு படைத்து, விளக்கை ஏற்றி இறைவனுக்கு மலர் படைத்து அவனை வணங்க வேண்டும். அப்ப நான் இப்ப இருக்கிற நிலைமை எப்படி இருக்கேன்? என் கையில ஒண்ணும் இல்லை, அல்லது நான் இருக்கிற நிலைமையில இப்போ விளக்கு ஏற்ற முடியாது, பூ வைக்க முடியாது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அதாவது நமக்கு ஒன்ன செய்ய முடியலைன்னா கூட அதை செய்யறதுக்கான எண்ணமும் நமக்கு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அடிப்படையில நம்ம என்ன சொல்றது, ஒரு கருவிகள் நமக்கு அடிப்படையாகவே ஒரு சின்ன யோசனை வரும். கற்பனையில கூட நம்ம யாருக்கா நமக்கு திடீர்னு 1 கோடி வந்துச்சுன்னா நம்ம ஏழைகளுக்காக ஒரு 50 லட்சம் கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்போம். ஒரு 5 நிமிஷம் கழிச்ச உடனே கற்பனையா இருந்தா கூட 50 லட்சத்துக்கு கொடுத்தோம்னா நமக்கு எப்படி போதுமா? 50 லட்சம் ஒரு பிளாட்டு, ஒரு 2 பெட்ரூம் 3 பெட்ரூமே 70-80ல சொல்றாங்க, நமக்கே பத்தாது போலையே. சரி, ஒரு 10%, 10 லட்சம் கொடுத்துருவோம். அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா 10 லட்சம் பெரிய தொகையா இருக்கே, 1 லட்சம். கற்பனையா இருந்தா கூட நமக்கு மனசு சுருங்கிக்கிட்டே வரும். ஆனா இறைவனை வணங்குவதில் கற்பனைக்கு எல்லை இல்லைல்ல. அவர் ஏத்துற விளக்கு எவ்வளவு பெரிய விளக்கு பாருங்க. நம்ம விளக்கு ஏத்துறோம் சொன்னா கூட 1000 விளக்கு ஏத்துவேன், 100 விளக்கு ஏத்துவேன் எனக்கு முடியும். அவர் எப்படி விளக்கு ஏத்துறாரு? அவர் ஏத்துற விளக்கினுடைய பிரம்மாண்டத்தை பாருங்க. இந்த பூமியே அகல், கடல் தான் நெய். யோசிச்சு பாருங்க, கடல் அளவுக்கு நெய் ஊத்தி ஒரு விளக்கு, ஒரு திரி போட்டு விளக்கு ஏத்தணும்னா சூரியன் மாதிரி அது எரியும். ஆகவேதான் சூரியனையே இதாக்கி அவ்வளவு பெரிய விளக்கியா, இந்த பூமியே உனக்கு ஒரு விளக்கு தான் இறைவனுக்கு. அவன் அவ்வளவு பிரம்மாண்டமானவன். அப்பேற்பட்ட விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கற்பனையின் விரிவு இருக்கு இல்லையா, அந்த விரிவை நினைச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய மன விரிவு, நம்மளால எவ்வளவு யோசிக்க முடியும். அதுதான் இந்த பக்திக்குள்ள வரும்போது இறைவனது பிரம்மாண்டத்தை ரசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய மனோபாவத்தால அவங்க தாட் ப்ராசஸே பிரம்மாண்டம் ஆயிரும். அது ஏற்கனவே அதை நாச்சியார்கிட்ட பார்த்தோம்ல, எவ்வளவுயா நீ பொங்கல் அக்கார அரிசியில் செஞ்சு வச்சா எவ்வளவு வச்சிருவ இறைவனுக்கு? நம்ம அதிகபட்சம் நான் இன்னைக்கு ஒரு 1 கிலோ அரிசியில பண்ணேன், ரொம்ப கூட்டம் வந்துருச்சு 2 கிலோ போட்டேன் 3, அவ்வளவுதான் நமக்கு புத்தி. ஆனா அந்த அம்மா என்ன சொல்லுது,
அது 100 தடா அக்கார அடிசில்னு சொல்லுது அந்த அம்மா. வாய் நேர்ந்து வெண்ணெய் பராபி வைத்தேன். எவ்வளவு வச்சம்மா வாய் நேர்ந்து, அதாவது அந்த பாத்திரத்து விளிம்புக்கு மேல குவிச்சு வச்சேன். எவ்வளவு வச்சேன்? 100 தடா வச்சேன். தடானா அண்டா, 100 அண்டா வச்சேங்குது. நமக்கு கற்பனை கூட பண்ண முடியல அத. ஆனா இறைவனுக்கு கொடுக்கும்போது, டேய் அவனுக்கு நீ எப்படிடா கொடுத்து நிறையும்? அவன் எப்பேற்பட்ட உலகத்தையே உண்ட வாய் அது. அதுக்கு போய் நீ ஒரு 100 கிராம் அரிசியில ஒரு சக்கரை பொங்கலை செஞ்சு அதுலயும் ஒரு 1.5 கரண்டியை கொண்டு போய் போட்டு அது முன்னாடி வைக்கிறியே அப்படின்னு அந்த 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 பிரம்மாண்டத்துக்கு இதெல்லாம் எந்த மூலைக்குன்னு யோசிக்கிற மனம், அந்த மனம் பொய்கை ஆழ்வார்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறத நம்ம கவனிக்கணும். பொய்கை ஆழ்வாருக்கு பின்னாடி வந்ததுதான் நாச்சியார். அவ பொய்கை ஆழ்வாரை படிச்சிருப்பா. இந்த பிரம்மாண்டத்தை அவளும் அப்படியே கற்பனை பண்ணியிருப்பா. அவளால எதையுமே இறைவன்கிட்ட கொஞ்சமா கொடுக்கறேன்னு சொல்லவே முடியாது அவளுக்கு. பிறவி போரும் உனக்கு வேலை செய்வேன். எத்தனை பேர் வேலை செய்வேன்? நீ இந்த பிறவி பூரம் வேலை செய்வேன். எவ்வளவு அல்பம் நாமெல்லாம். அவள்கிட்ட கேளுங்க, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் நீ குடியா 7 49 பிறவி குடு, அப்பவும் நான் உனக்கு. அவளால கொஞ்சமாவே யோசிக்க தெரியாது. சும்மா இல்ல, அவ அரசியன போய் வீற்று இருப்பதும் இறைவன் அவள் மடியில் தலை வைத்து படுத்திருப்பதும் எல்லாம் சும்மா இல்ல. அவ அவ திங்க் பண்ணும் போதே அவ அவ யானை. அவளுக்கு பிரம்மாண்டத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது. அவள் வணங்கக்கூடியது அவ்வளவு பெரிய தெய்வத்தை. நமக்கு அவ்வளவு பெரிய தெய்வம் நம்ம கண்ணு முன்னாடி நின்னாலும் நம்ம நினைப்பு சுருங்கி போய் உட்கார்ந்துருக்கோம். இவர்களை படிக்கிறதன் வழியாக இந்த ஒரு பாடல் எனக்கு அவ்வளவு எண்ணத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு பிரம்மாண்டம், எவ்வளவு விரிவு. ஒரு ஒட்டு திண்ணையில உட்கார்ந்துருக்காங்க. அந்த ஐதீக கதையை யோசிச்சு பாருங்க. அது ஐதீகம் நிஜமா நடந்ததா, கல்வெட்டு சான்று இருக்கிறதா, அதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம். ஆனா நடந்தது. அப்படிதான் நடந்திருக்க முடியும். ஒரு வீட்டு ஒட்டு திண்ணையில ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லாம, மலைக்கு ஒதுங்க இடம் இல்லாம ஒரு வீட்டு ஒட்டு திண்ணையில இருக்காங்க. அந்த ஒட்டு திண்ணையில நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த ஒரு ஒதுங்க இடம் இல்ல. ஆனா அவர் மனசுல இறைவனுக்கு ஒரு விளக்கு ஏற்றணும்னு சொல்லும் போது அவர் மனசுல தோணக்கூடிய எண்ணத்தை பாருங்க. வையமே தகழியாக வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக, அப்படி ஏத்துவேன் விளக்கு என் ஆளுக்கு. அந்த பிரம்மாண்டம் தான் நாம இறைவனை உணர வேண்டிய மனம். இறைவனை நினைக்கும் போதெல்லாம் விகாசம்னு ஒரு வார்த்தை உண்டு. விரிஞ்சிரணும் மனம், அப்படி விரியணும் இறைவனை ஒவ்வொரு முறையும் நினைக்கும் போது. விளக்காக செய்ய சுடர் ஆழியோன். செய்ய என்றால் செவ்விய, அதாவது செம்மை நிறமுடைய, செம்மை நிறமுடைய சுடராக இருக்கக்கூடிய ஆழி. அந்த ஆழியை கையில் ஏந்தியவன். அதனாலதான் செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே, அவனது திருவடிக்கே சூட்டினேன் சொல் மாலை. நான் ஒரு இறைவனை வணங்குவதற்கான முறை என்ன? ஒரு விளக்கேற்ற வேண்டும். அவருக்கு ஒரு பூவையாவது வைக்கணும். எனக்கு விளக்கு ஏற்ற வழி இல்லை. ஆனால் மனதால் இந்த உலகத்தையே அவனுக்கு விளக்காக ஏற்றுகிறேன். போடுவதற்கு ஒரு பூ இல்லை எனக்கு. அதனால என்ன, கையில ஒரு பூ இல்லைன்னா என் மனசுல சொல் இருக்கு. அந்த சொல்லால் மாலை சூட்டி அவன் திருவடிக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். அதுதான் இது. என்கிட்ட இருக்கிறத நான் கொடுத்துருவேன், வாங்கி கொடுப்பேன். நீ வாங்கி கொடுக்கறது அவனுக்கு. ஒவ்வொரு பூவும் அவன் பேர சொல்லி பூக்குது. இதுல நீ வாங்கி என்ன பூ இறைவனுக்கு கொடுப்ப? அப்ப நான் என் சொல்லால மாலை அவனுக்கு சூட்டுகிறேன். சுடராளியான் அடிக்கே சொல் மாலை சூட்டினேன். என் சொல்லால அந்த மாலை அவனுக்கு திருவடிகளில் சூட்டுகிறேன். இடராழி நீங்குகவே என்று. இடர் ஆழி, இந்த இடத்துல ஆழிங்கிறது கடலை குறிக்கும். இடர் ஆழி துன்பக் கடல். துன்பக்கடல் நீங்க வேண்டும் என்று இறைவனின் திருவடிக்கு என் சொல்லால் மாலை சூட்டுகிறேன். இந்த உலகத்தையே விளக்காக்கி, கடலையே நெய்யாக்கி, இந்த கதிரவனையே சுடராக்கி அவனுக்கு விளக்கேற்றி வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப இறைவனை வணங்குதல் பறந்து விரிந்த ஞானத்தை குறிக்கும். கூடவே சொல்லுங்கிற வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கவிஞன் வந்து உட்கார்ற இடம் அது. சொல் என்பது அறிவு. நீங்க வெறும் பூவை போடும்போது அது ஒரு மலர், ஒரு பொருளென விளங்குகிறது. ஆனால் சொல் மாலைன்னு சொல்லும் போதே அவன் அறிவை குறிப்பிடுகிறான். மனம் விரிவடைய வேண்டும், அறிவு விரிவடைய வேண்டும். அப்படி விரியும் அறிவு இறைவனை வணங்குவதால் கிடைக்கும். அதுதான் அந்த பாட்டுல அவர் அழகா சொல்லிட்டு போயிட்டார். என்று கடல் கடைந்தது நீர் ஏற்றது எவ்வுலகம். அதான் எவ்வுலகம் நீர் ஏற்றது. நீ எப்ப கடலை கடைஞ்ச? எப்ப ஒவ்வொரு கடத்துல கடைஞ்சிருக்க, பார்க்கடலை கடைஞ்சிருக்க. எப்ப நீ நீர் ஏற்றது அப்படின்னா,
மகாபலி சக்கரவர்த்திட்ட கையில தானமாக 3 அடி நிலம் கேட்கும்போது அவன் தாரை வார்த்து கொடுக்கறான் இல்லையா, தந்தேன் அப்படிங்கிற சொல்ல வந்து கையில தர்பையும் நீரும் வார்த்து நீரை சாட்சியா வச்சுதான் அந்த வாக்குறுதியை கொடுக்கறான். அந்த அதை ஏற்றது, நீரை ஏற்றது எப்போ? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியாதே. ஒன்றும் அதனை உணரேன் நான், நான் வெறும் மானுடன், எனது காலம் மிகச் சிறியது. நீ எப்பவோல இருந்து இருக்க, நீ எப்பவோ ஒரு முறை பார்க்கடலை கடைஞ்சிருக்க, எப்பவோ ஒரு முறை மகாபலி சக்கரவர்த்தியிடமிருந்து தானமாக ஏற்று இருக்கிறாய், நீர் வார்க்கப்பட்டு அதை நீ ஏற்று இருக்கிறாய். இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இப்ப வந்தவன். அன்று அது அடைத்து உடைத்து கண்படுத்த ஆழி, ஆழிங்கிறது கடல், அதுங்கிறது கடலை குறிக்குது. அன்று ஆழி அடைத்து, அன்றைக்கு ஆழியை அடைத்துனா அன்றைக்கு கடலை அணை கட்டி, எது ராவணனை பார்க்கிறதுக்கு இவர் போரிடுவதற்கு ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு பாலம் கட்டுறாரு இல்லையா, சேதுபந்தனம், அந்த இதைதான் வந்து அவர் சொல்றாரு. நீ கடலை அடைச்ச, திரும்பி வரும்போது இலங்கையில் ராவணனை வென்று விபீஷணனை மன்னனாக்கி அதற்கு பிறகு சீதையை அழைத்து கொண்டு இந்த விமானத்துல திரும்பி வராங்க. அப்படி வரும்போது அந்த இது வேண்டாம், இனிமே அந்த அணை இது பேர் என்ன, அந்த பாலம் இருக்க வேண்டாம்னு சொல்லி அதை உடைச்சிடுறாங்களாம். அதனாலதான் அதை உடைத்து, அதெல்லாம் முடிச்சு நீ திரும்ப போய் கண் படுத்த, நீ கண் மலர்ந்த, நீ எங்க போய் படுத்திருந்த? அரைக்கண் மூடி அரிதுயிலில் நீ இருந்த இடம் எது? பார்க்கடல். அப்போ நீ கடல்ல அதனை அடைத்திருக்கிறாய், அடைத்ததை உடைத்திருக்கிறாய், அதிலேயே படுத்திருக்கிறாய். அதான் ஆழி. அன்று ஆழி அது உடைத்து, ஆழி அது அடைத்து, கண்படுத்த ஆழி. அப்படி நீ எல்லாத்தையும் செஞ்ச. இது இதுன்னா இப்ப நாம சொல்றது, இது என் கண்ணு முன்னாடி இருக்கிறது. அது அப்படின்னு சொல்லும் போது அது சேய்மை, தொலைவில் இருக்கக்கூடியது, சேய்மை சுட்டுன்னு சொல்றது, தொலைவில் இருக்கிறத சொல்றது. இங்க தொலைவு என்பது என்ன? காலத்தின் தொலைவை குறிக்கக்கூடியது. அது அந்த காலத்துல நீ என்ன செஞ்சிருக்க? கடலை அணை கட்டி இருக்க, அப்புறம் அணையை உடைச்சிருக்க, அப்புறம் அதுலயே நீ பள்ளி கொண்டு இருக்கிறாய். இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இதுனா நான் இருக்கக்கூடிய இந்த சமகாலத்தில் நீ படைத்து இடந்து உண்டு உமிழ்ந்த பார். இப்ப நான் இருக்கிறது நீ படைத்த, நீ அந்த இரணியாட்சன் கொண்டு ஒளிச்சு வச்சிடறான் இல்லையா, அப்போ பூமிக்கு கீழே, சாரி, ஆவரண நீர் மேல இருக்கக்கூடிய கடலுக்கு கீழே பூமி ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பூமியை இடந்துன்னா அப்படி பெயர்த்து எடுத்து, அப்புறம் பிரளயத்தில் இந்த பூமியை அழித்து, அதான் உண்டு, பிறகு பூமியை மறுபடி புதிதாக உருவாக்கி, அதான் உமிழ்ந்த. இப்படியெல்லாம் நீ செய்த இந்த உலகத்தில் தான் நான் இருக்கிறேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ என்னென்னலாமோ செஞ்சிருக்க, நீ காலத்தால் பிரம்மாண்டமானவன், அது எதுவும் எனக்கு தெரியாது. ஏனென்றால் மானுடனாகிய நான் காலத்தால் சிறியவன். ஆனா எனக்கு ஒரு அறிவு உண்டு. இந்த பூமி, இப்போது நான் இருக்கும் இந்த பூமி இறைவனால் படைக்கப்பட்டு, இறைவனால் மீட்கப்பட்டு, அந்த இடந்துங்கிறது மீட்டு கொண்டு வர்றது, இறைவனால் அழிக்கப்பட்டு, இறைவனால் மீண்டும் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப இது முழுக்க இறைவனின் படைப்பு. அந்த படைப்பிலான பூமியில் தான் நானும் இருக்கிறேன். அந்த அறிவு எனக்கு உண்டு. இதற்கு முன்பு நீ என்னெல்லாமோ செய்திருக்கியே, அந்த அறிவு எதுவும் எனக்கு தெரியாது. அதை எப்படி ஒத்துக்கிறாரு பாருங்க. பாரளவும் ஓர் அடி வைத்து, அதை எப்படி வாசிக்கணும்னா, ஓர் அடி வைத்து பார் அளவும். திருவிக்ரம அவதாரம், வாமனனாக வந்து திருவிக்ரமவனாக அவர் மாறுறது. ஒரு அடி எடுத்து வைத்து இந்த உலகம், பார்னா இந்த உலகம் பூமி, இந்த பூமி மொத்தத்தையும் அளந்துட்டேன். அளவும் அளக்கும், ஒரு அடி வைத்து இந்த பூமியை அளந்துட்ட, ஓர் அடியும் இன்னொரு அடியும், அதாவது 2வது அடி, அதான் ஓர் அடியும், பார் உடுத்த நீரளவும் செல்ல நிமிர்ந்ததே. பார் உடுத்த, அந்த வார்த்தையை கவனிங்க. ஆடையை எங்கே உடுத்தி இருப்போம்?
உடலுக்கு மேலே உடுத்தப்பட்டிருப்பது ஆடை. அதனாலதான் பாலுக்கு மேல படிகிறத ஆடை, பாலாடைன்னு சொன்னோம். ஏன்னா பாலை மூடி இருப்பது பாலாடை, உடலை மூடி இருப்பது ஆடை. அதே மாதிரி இந்த பூமி இருக்கக்கூடிய அண்டத்தை மூடி கிடக்கக்கூடிய பெரிய கடல் ஒண்ணு இருக்கான். நம்ம மில்கி வேயத்தான் அப்படி சொல்றாங்கன்னு ஒரு விளக்கம் உண்டு. அது ஆவரண கடல் என்று நம்ம ஐதீக மரபில் சொல்லப்படுவது. அந்த ஆவரண கடல் பூமிக்கு ஆடை போல் மூடி இருக்கிறது. அதான் பார் உடுத்த நீர். ஆவரண கடல் பாருக்கு ஆடை உடுத்தப்பட்டது போல் மூடி இருக்கிறது. அந்த பாறை அதையும் அளவும் அதையும் தாண்டி செல்லும் இன்னொரு அடி. ஒரு அடியால பார் முழுவதும் அளக்கப்பட்டது, இன்னொரு அடியால் இந்த பாறை முழுவதும் சூழ்ந்து ஆடையென மூடி கிடக்கும் ஆவரணம் மேல இருக்கக்கூடிய கடல், அந்த ஆவரண கடலையும் தாண்டி இன்னொரு அடி சென்றது. சூர் உருவின் பேயளவு கண்ட பெருமான். சூர் உருவின் அப்படின்னா, சூர் என்றால் இந்த இங்க வந்து அந்த சூரத்தனம் காட்டக்கூடிய இவள் பேர் என்ன, பூதனை. பூதனை வந்து வஞ்சக நோக்கத்தோடு, அவள் நோக்கம் வஞ்சகமான நோக்கம். ஏன் அப்ப அவ வரும்போது யாரும் சந்தேகப்படலைன்னா, அவள் உரு வந்து மிக அழகிய உருவாக இருந்தது. அவ்வளவு அழகான பெண் அப்படி ஒரு நோக்கத்தோட குழந்தைய கொல்லணுங்கிற நோக்கத்தோட வந்திருக்க மாட்டான்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. அப்படி ஒரு நினைப்பே அவங்களுக்கு தோணல. ஏதோ ஒரு அழகான பொண்ணு வந்திருக்காப்பா, நம்ம குழந்தை கிருஷ்ணனை பாக்குறதுக்கு வந்திருக்கா, அப்படிதான் எல்லாரும் நினைச்சாங்க. அப்ப சூர் உருவின் பேய். உரு அவளுக்கு அழகு, ஆனா உள்ள இருந்தது பேய். அந்த எண்ணம் பேயின் எண்ணம். அவளுடைய அளவு கண்ட பெருமான். அளவு என்பது என்ன? ஆறு அது ஆழம் இல்ல, இது கடலும் ஆழம் இல்ல, ஆழம் இது என்ன, அப்புறம் இந்த பொம்பளை மனசுதாயான்னு இளையராஜா பாடி நமக்கு மிகப்பெரிய தத்துவத்தை விளக்கி இருக்கிறார். பெண்ணின் மனதினுடைய ஆழத்தை அறிய முடியாதுன்னு சொல்லி எல்லா கவிஞர்களுமே தோல்வியை ஒத்துக்கிட்டு தம் கட்ட முடியாம வெளியே வந்திருக்காங்க. ஆனால் பெண்ணின் மனதை, அந்த ஆழத்தின் அளவை கண்ட முதல் ஆளு நம்மால் தான். அதனாலதான் அவர் சொல்லிட்டார், சூரூருவின் பேய் அளவு கண்ட பெருமான். அந்த பெண்ணினுடைய அடியாளத்துல என்ன நினைப்பு இருந்தது? எல்லாரும் வடிவத்தை பார்த்து மயங்கி நின்னீங்க, ஆனா ஆழ் மனதுல அவளுடைய எண்ணம் என்ன? இந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்பது. அதை கண்டு கொண்ட பெருமான், அதை அளவு கண்ட. அப்ப அவனால எல்லாரையும் அளவிட முடியும். அளவிடுவது தர்க்கம். அதான் அளவையியல்னு தமிழ்ல தர்க்கத்துக்கு பேர். தர்க்கத்துக்கு அளவையியல்னு ஒரு பேர் உண்டு. எல்லாத்தையும் நீங்க மெஷர் பண்ணிடலாம், டிஃபைன் பண்ணிடலாம். அந்த அளவிடுதல், அளத்தல் முறையத்தான் நம்ம தர்க்கம்னு சொல்றோம். ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள செட் பண்றது, அதான் அளத்தல் அப்படின்னு சொல்றது. இப்போ ஒரு வீடு எவ்வளவு பெருசு இருக்கும் சார் அப்படின்னு சொன்னா, என்னால இவ்வளவு பெருசு சார், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. அது எப்படியா இவ்வளவு பெருசுன்னா எப்படியா புரிஞ்சுக்கிறது? சார் மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு தெற்கு வடலா ஒரு 40 அடி சார், அப்புறம் கிழக்கு மேற்கா ஒரு 30 அடி சார். 40க்கு 30ல இப்போ நமக்கு ஒரு ஐடியா வந்துருது. நம்பர் போட்டு திசைகளை வைத்து ஒரு அளவு சொன்ன உடனே நம்ம மைண்ட் அதை கேப்சர் பண்ணிருது, அந்த சைஸை கேப்சர் பண்ணிருது. ஏன்னா மனதிற்கு தான் தர்க்கம் வேணும். தர்க்கத்தினுடைய அது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் நம்ம மனசுக்குள்ள அதை ஃபிட் பண்ணிரும். அப்ப இறைவனை அப்படி ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள செட் பண்ண முடியாது. ஆனால் இறைவனுடைய ஃப்ரேம் ஒர்க்ல நாம செட் ஆயிருவோம். அதனாலதான் பிற எல்லா மனிதர்களும் சந்தேகப்பட முடியாத பூதனையை, சூர்வுருவின் பூதனையை, சூர்வுருவின் பேய் என்ற அளவு கண்ட பெருமானாக விளங்குபவன் நமது இறைவன். அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அப்போ அவரு பொய்யாழ்வார் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீ அளவு கண்ட நெறி அருகிலேன். அருகிலேன்னா எனக்கு தெரியாது, ஆனா நீ ஒவ்வொருவரையும் எவ்வாறு அளவு கொள்கிறாய் என்பதை, அதனுடைய வழிமுறையை, அதனுடைய கணக்கை, நெறி என்றால் வழிமுறை, த மெத்தட், நீ எப்படி ஒவ்வொருத்தரையும் அளவு காண்கிறங்கிற மெத்தடு எனக்கு தெரியாதுப்பா. அந்த பொம்பளைய நாங்கெல்லாம் நம்பினோம், ஆனா உனக்கு தான் உண்மை தெரிஞ்சது. நீ அவளை கரெக்டா அளந்துட்ட, ஆள் எப்படின்னு அளந்துட்ட. நீ எப்படி ஒவ்வொருத்தரையும் அளக்குறன்னு எனக்கு தெரியல, என்னால அதை எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு இறைவன்ட்ட சரண்டர் ஆகிறார். நெறிவாசல் தானேயாய் நின்றானை 5 பொறிவாசல் போர்க்கதவம் சாத்தி ஆலமரம் நீழல் அறம் நால்வர்க்கு அன்று உரைத்த
ஆலம் அமர் கண்டத்து அரண் அறிவானாம். கொண்டு கூட்டி பொருள் வாசித்தல். அறிவானாம கடைசியில கொண்டு வந்து வைக்கிறோம். அல்லது இப்படி வாசிக்கலாம், அரண் அறிவானாம். எந்த அரண்? ஆலம் அமர் கண்டத்து அரண் அறிவானாம். அந்த அரண் யாரு? ஆலமரத்திற்கு கீழ் அமர்ந்து ஆலம் அமர் கண்டத்து, ஆலமர நீழல், ஆலமரத்தின் நிழலில் அமர்ந்திருக்கிறான். ஆலம் அமர் கண்டம். ஆலம் என்று இன்னொரு பொருளுக்கு என்ன? விஷம். ஹாலகாலம்னு வடமொழி சொல். ஹாலகாலம்னா பயங்கரமான விஷம்னு அர்த்தம். தமிழ்ல ஆலகாலம்னு எழுதுவோம், ஆலகால விஷம்னு எழுதுவோம். அது வடமொழியினுடைய ஹாலகாலம்ங்கிறதுனுடைய வடமொழியினுடைய தமிழ் சொல் ஆலகாலம்னு. அதை ஷார்ட்டா ஆலம்னு சொல்றோம். ஆலம் என்றால் கடுமையான விஷம். அமர், அமர்னா அமர்ந்திருக்கிற, விஷம் அமர்ந்திருக்கிற கண்டம், கண்டம்னா தொண்டை. விஷம் அமர்ந்திருக்கிற தொண்டையை உடைய ஆலமர நிழலில் அமர்ந்திருக்கின்ற அறம் நால்வர்க்கு அன்று உரைத்த, அப்படி அமர்ந்து முன்பு ஒரு காலத்தில் 4 முனிவர்களுக்கு அறத்தை போதித்த. எந்த 4 முனிவர்களுக்கு? அகஸ்தியர், புலஸ்தியர், தக்ஷன், மார்க்கண்டேயன் ஆகிய 4 பேர்னு சொல்றது ஒரு மரபு. சனகாதி முனிவர்கள் என்று சொல்லப்படுவது சரத்குமாரர், சனத்குமாரர் அப்படின்னு சொல்லி 4 பேரு. சனகாதி, இன்னொருத்தர் பேர் டக்குன்னு மறந்து போயிட்டேன். அந்த 4 முனிவர்கள்ங்கிறது சைவத்தினுடைய வெர்ஷன். வைணவத்தினுடைய வெர்ஷன் அகஸ்தியர், புலஸ்தியர், தக்ஷன், மார்க்கண்டேயன் ஆகிய 4 பேருக்கும் சிவன் வந்து அறம் உரைக்கிறான். எங்கு அமர்? எப்படிப்பட்ட சிவன்? கழுத்தில் விஷமுடையவன், ஆலமரத்தினிடையில் அமர்ந்து உபதேசிக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன்? உபதேசிக்கிற தகுதியுடையவன் இல்லையா அவன். அவன் எப்படிப்பட்டவன்? பொறிவாசல் போர்க்கதவம் சாத்தி, 5 பொறிவாசல் போர்க்கதவம். போர்க்கதவுனா என்ன? போர் பொழுதுல ஒரு கதவு மூடப்பட்டால் திறக்காது, அது திறக்காது. கோட்டை கதவு, எதிரிகள் முற்றுகையிட வந்துட்டாங்க, கோட்டை கதவை மூடியாச்சு அப்படின்னா எதிரிகள் வெளியில கிடந்து முட்டி மோதணும், இந்த கதவை திறக்க முடியாது. அதான் போர்க்கதவுங்கிற வார்த்தை. வெறுங்கதவு இல்லை. இப்போ நம்ம சாயங்காலம் நான் வீட்டில் இருக்கேன், இப்படி கதவை மூடிட்டு வீட்டுல வந்து டிவி பாக்குறேன், யாராவது வந்து கதவை தட்டினா, காலிங் பெல் அடிச்சா எந்திரிச்சு திறப்பேன். அது சாதாரண கதவு. போர்க்கதவு. எப்பா ஏரியாக்குள்ள திருடம் பூந்துட்டானா அப்படின்னு திடீர்னு ஒரு அலர்ட் மெசேஜ் வருது, நீங்க என்ன செய்வீங்க? அப்ப அந்த கதவு என்ன கதவாயிருது? போர்க்கதவமாயிருது. யார் தட்டினாலும் திறக்கிறது இல்லை. கதவை இருக்க மூடிட்டு அப்படி என்ன ஆனாலும் திறக்க மாட்டோம்னு உட்காந்துருக்கோம். அப்போ போர்க்கதவம் என்பது பொறிகளுக்கு பொறிகளினுடைய இயல்பை வெளியே தள்ளி பொறிகளை இறுக்கி மூடியாச்சு. இப்ப வெளியே கிடந்து அந்த ஆசைகள் எல்லாம் தட்டும், உள்ள வரேன் உள்ள வரேன் உள்ள வரேன்னு. ஐயா போர்க்கதவம், என்ன தட்டினாலும் திறக்க மாட்டேன், நீ எவ்வளவு வேணாலும் முட்டி மோது, பொறிகளே உங்களை, நீங்க கம்முன்னு கிடங்க, அவங்கள உள்ள என்டர்டெயின் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறோம். அதனாலதான் 5 பொறி வாசல் போர்க்கதவம் சாத்தி. அப்ப பொறிகள் உலக இன்பங்களை நோக்கி செல்லக்கூடிய அந்த ஆவலை வெளியே தள்ளி பொறிகளுக்கு பூட்டு போட்டான். நெறிவாசல் தானேயாய் நின்றான். இறைவனை நெருங்கி அறியும் வழிமுறைகளை அதில் உறுதியாக பின்பற்றி கொண்டு நின்றவன் அவன்தான் சிவன். அது மரபு, வைணவ மரபுப்படி சிவன் நாராயணனை வணங்குகிறான். வணங்கி தனது அடியவர்களுக்கும் அதே உபதேசிக்கிறான். நாராயணனை வணங்குங்கள்னு சொல்றானாம். அப்படி சொல்லக்கூடியவன், அப்படிப்பட்டவன் தான் சிவன். எப்படிப்பட்டவன்? 5 பொறிவாசல் போர்க்கதவம் சாத்தி நெறிவாசல் தானேயாய் நின்றான். தானே நெறிகளுக்கு முதல் உதாரணமாய் நின்றவன். வாசல் என்றால் தொடக்கம். நெறிகள், இறைவனை வணங்கும் நெறிக்கு தானே முதல் உதாரணமாய் நின்றவன். அதான் நெறிவாசல் தானேயாய் நின்றானை. அப்படி நின்றவனை, அப்படி நின்றவனாகிய அரண் அறிவானாம். அவனுக்கு தெரியும் பெருமாள் யாருன்னு. அப்படி சிவன் வழியா சொல்றார். ஓ, அப்ப சிவனை விட பெருமாள் பெரியவரோ? அடப்பாவி, பொய்யாழ்வார் பழைய வீட்டு டென்ஷன் ஆயிட்டார். ஏன் 2 பேரும் ஒண்ணுதான்யா. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும், நெறியும் வாசலும் தானேயாயின்னு வருதே இந்த இடத்துல, நெறிவாசல் தானேயாயின்னு வருதே, அதுக்கு இன்னொரு பொருள் எடுக்கணும். என்ன பொருள்? உபாயமும் உபயமும் அவனே. உபாயம் என்றால் வழிமுறை, உபேயம் என்றால் வழிமுறையால் அடையப்படும் பொருள் அல்லது இலக்கு.
இப்போ ஒரு வழிமுறையை நான் பின்பற்றுகிறேன், எதுக்கு பின்பற்றுகிறேன்னு அடுத்த கேள்வி வரும்ல. அந்த வழிமுறையை பின்பற்றுறதுனால என்ன உனக்கு கிடைக்கும், அல்லது எதற்காக அந்த வழிமுறையை பின்பற்றுகிறாய்ன்னு ஒரு கேள்வி வருது. அந்த எதற்காக எனும் பொருள் தான் அந்த வாசல், அதாவது இறைவனை சென்றடையும் இடம். அதை சென்றடையும் வழிமுறை தான் நெறி. இரண்டும் தானேயாக இருப்பவன் நெறி, வாசல் தானேயாய் நின்றானை. அப்போ சிவன் நாராயணனை வணங்கும் வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறான் என்று சொன்னால் அவன்தான் வழிமுறை. வழிமுறையாக இருக்கும் சிவனும் நாராயணன் தான். அந்த வழிமுறையினுடைய இலக்காக அமைந்திருக்கும் நாராயணனும் அவன் தான். அந்த இலக்கும் நாராயணன் தான், சிவனும் நாராயணன் தான். அத அடுத்த பாட்டுல எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. அரண் நாரணன் நாமம். அரண் என்றால் சிவன், நாராயணன். அரண் நாராயணன் ரெண்டுமே பேர் தான் ஐயா. சரி. ஆண்விடை புல் ஊர்தி. ஆண் என்றால் அழகிய வலிமை வாய்ந்தன்னு அர்த்தம். 2 சுழியன் 3 சுழியன் இல்ல. ஏன்னா விடைனாலே காளைன்னு அர்த்தம். அப்ப ஆண் விடைனா ஆண் காளைன்னு சொல்றது நமக்கு பொருத்தம் இல்லை. இப்ப இந்த இந்த இங்கிலீஷ்ல ஒரு ஜோக் உண்டு. ஐ ஹாவ் 2 sons both are பாய்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ஒரு ஜோக்கு. அத மாதிரி ஆண் காளைன்னு சொல்றது ஒரு ஜோக், ஒரு ஒரு நகைச்சுவை. அது காளை என்பதே ஆண்பால் தான். அப்ப ஆண் விடைன்னு சொன்னா இந்த இடத்துல ஆம்பளை காளைன்னு பொருள் அல்ல. 2 சுழியின் என்பது ஆண் என்றால் அழகு பொருந்திய. இப்ப காளை என்ன சொல்றோம், காளைக்கு அழகு எது, வலிமை. இப்ப வலிமை பொருந்திய காளை. இன்னொருத்தனுக்கு புல். புல் என்றால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், புல் என்று மட்டும் சொன்னா அது கருடனை குறிக்கும். அது ஊர்தி. ரெண்டுமே ஊர்திப்பா. ஒருத்தனுக்கு பேர் சிவன், ஒருத்தனுக்கு பேர் நாராயணன், ரெண்டுமே பேர் தான்ப்பா. ஒருத்தனுக்கு காளை வாகனம், இன்னொருத்தனுக்கு கருட வாகனம், ரெண்டுமே வாகனம் தான்ப்பா. சரி. உரை நூல் மறை. ஒருத்தனுக்கு உரை, அதாவது ஒருத்தனை பற்றி உரைப்பது, அவனை எப்படி வணங்கணும்னு உரைப்பது, அதான் உரை. உரை என்றால் உரைப்பது, சொல்வதுன்னு அர்த்தம். ஒருவனுக்கு நூல் வழியாக அவனை வணங்க வேண்டும், அதாவது ஆகமம். ஆகமம் எழுதப்பட்டது, ஆகவே அது நூல் என்று சொல்லப்படுகிறது. ஆகமம் தான் சிவனுக்கு, சிவ ஆகமம் தான். விஷ்ணுவுக்கு மறை, வேதம். சோ வேதத்தினுடைய உரை தான் இவனுக்கு, நாராயணனுக்கு. எழுதப்பட்ட நூலாகிய ஆகமத்தின் உரை சிவனுக்கு. அதனாலதான் உரை நூல் மறை. உரை முதல்ல சிவன் பேரை சொல்லியிருப்பாரு பாருங்க. அரணுக்கு முதல்ல வரிசை தான் சிவன், அதுக்கு அடுத்து நாராயணன், அப்படிதான் வரிசை. ஆகவே முதல்ல சொல்வது சிவனுக்கு, இரண்டாவதா சொல்லப்படுவது பெருமாளுக்கு. சோ நூல் மறை, நூல் சிவனுக்கு, மறை பெருமாளுக்கு. உரையும் கோயில், அவர்கள் இருவரும் இருக்கக்கூடிய தலம், திருத்தலமாகிய கோயில் எப்படி இருக்கும், வரை நீர். வரைனா மலை. முதல்ல இருக்கிற சிவன் தங்கியிருப்பது வரை மலையில, இமயமலையில, கைலாயத்துல தங்கியிருக்கான். இவன் பார்க்கடல் நீரில் தங்கி இருக்கிறான், அதான் நீர். வரை நீர். உறையும் கோயில் வரை நீர். ஒருத்தன் மலையில இருக்கான், ஒருத்தன் கடல்ல இருக்கான். கருமம். கர்மம் என்றால் அவர்களுக்கு உரிய தொழில், அவர்களுக்குரிய செயல். அழிப்பு. சிவனுக்கு அழிப்பது. நம்ம நாராயணனுக்கு அழிப்பது, கொடுப்பது, காப்பதுன்னு அர்த்தம். கொடுத்து காக்கிறவன், அவன் அழிக்கக்கூடியவன். அழிப்பு, அழிப்பு. கையது, கையில் கொண்டிருப்பது. வேல் நேமி. சூலத்துக்கு வேல்ங்கிற பேர் உண்டு. கையில் வேல், கையில் சூலம் ஏந்தியவன் சிவன், கையில் நேமி எனப்படும் சக்கரத்தை ஏந்தியவன் பெருமாள். உருவம் எரி. ஒருவனுக்கு நெருப்பு மாதிரி உருவம், அப்படியே தகதகன்னு கனல் மாதிரி இருப்பான். கார்மேனி ஒன்று. இவனுக்கு இருப்பதோ கரிய நிறத்துல குளிர்ந்த மேனி. கரிய நிற குளிர்ந்த மேனி கொண்டவனாக பெருமாளும், தழலென சிவந்து எரியும் நிறத்தோடு பெருமாளும், இது சிவனும் இருக்கிறார்கள். 2 பேரும் ஒண்ணுங்கிறத தான் அவர் இவ்வளவு பாட்டுல சொல்றாரு. ஆனா உரையாசிரியர்கள் எழுதியிருக்கிறது எல்லாமே அப்படியே கொஞ்சம் உல்டா அடிச்சு பாருங்க. வெறும் காளமாடு, புத்தி இல்லாத அறிவற்ற காளை மாடு சிவனுக்கு வாகனம், அறிவுடைய மேலே பறந்து செல்லக்கூடிய கருடன் பெருமாளுக்கும். இவர்களுக்கு பாருங்க, மனிதர்களால் எழுதப்பட்ட சாதாரண நூல் சிவனுக்கும், இது மனிதர்களால் சொல்லப்படாது எப்போதும் விளங்கி வருகிற நாராயணனது திருவாயிலிருந்து வந்த மறையினால் நாராயணனும், அப்படியெல்லாம் உரையாசிரியர்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க.
அது பெருமாள் மீது கொண்ட அதீத பக்தி என்று எடுத்துக்கொண்டு விட்டுற வேண்டியதுதான். ஆனா ஒரு கவிஞன் சொல்லாக பார்த்தோம்னா அவன் ரெண்டு பேரையும் சமம்னு தான் சொல்லியிருக்கான். நெறி வாசல் தானேயாய் நின்றானேன்னு சொன்ன இடத்திலேயே நமக்கு அது தெரிஞ்சிடணும். உபாயமும் உபேயமும் நானே ஆனவன், வழிமுறையும் அவனே, யுக்தியும் அவனே, பலனும் அவனே, அடையும் வழிமுறையும் மார்க்கமும் அவன்தான், இலக்கும் அவன்தான் நம்ம சொல்லியாச்சு. அப்ப மார்க்கமாக சிவபெருமான் விளங்கினான்னா சிவபெருமானும் நாராயணன் தான். அவ்வளவுதான் அதுக்கு அடுத்த பாட்டு. ஒன்றும் மறந்து அறியேன் ஓத நீர் வண்ணனை நான் இன்று மறப்பேனா. இந்த வார்த்தையை கவனிங்க. ஒன்றும் மறந்து அறியேன் என்ன அர்த்தம்? ஒன்றும் மறந்து அறியேன்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் அப்படின்னு ஒரு உண்மை தொகை வந்து சேருது. எதையும் நான் மறக்கல. ஒன்றும் மறந்து அறியேன். எப்போ? இன்று. பழைய முந்தைய பிறவியெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த பிறவியில் நான் செய்த பாவங்கள் என்ன, நான் செய்த தவறுகள் என்ன, இதெல்லாம் எனக்கு தெரியும். அதை நான் மறக்க மாட்டேன். ஒன்றும் மறந்து அறியேன். நான் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும். ஆனா இன்றைக்கு இப்ப ஓத நீர், ஓதம் என்றால் அலை, ஓத நீர் அலை ஒலிக்கும் நீரை உடையது கடல். ஆகவே ஓத நீர் என்றும் சொல் கடலை குறிக்கும். ஓத நீர் வண்ணன் என்றால் கடல் போன்ற கருநீல வண்ணன், அவனை நான் இன்றைக்கு மறைப்பேனா? ஏழைகாள், அவன் அருளை அவனை வணங்கி அவன் அருளை பெறாதவர்கள் ஏழைகள். புவர், ஏழைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல அவன் அருளை பெறாதவர் ஏழைகள் என்று சொல்லப்படுகிறார்கள். அந்த அவங்கள பார்த்து இவர் சொல்றாரு, எப்பா எவ்வளவு ஜாலியா இருக்கலாம், எப்படிலாம் நீ எங்க கூட இருந்த, இப்படி நீ திடீர்னு மாதிரி சாமியார் மாதிரி போயிட்டிய, எங்க கூட தானே சேர்ந்து ஜாலியா சுத்திட்டு இருந்த, அதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது இந்த பதில் வருதான். ஒன்றும் மறந்து அறியேன், நான் அதெல்லாம் எதையும் மறக்கலப்பா. ஆனா இவனை பார்த்துட்டேன், இந்த கருங்கடல் வண்ணன் இருக்கானே இவனை பார்த்துட்டேன். இவனை பார்த்த பிறகு அவனை என்னால மறக்க முடியுமா? நீங்க அவனை பார்க்கல, நீங்க நிறைய இழந்துட்டீங்க. நீங்க எல்லாம் ஏழைகள், ஏழைகாள். இறைவனின் அருள் இல்லாதவர்கள் தான் இந்த உலகில் ஏழைகள். இறைவனின் அருளுடையவர்கள் அவங்க பிச்சை எடுக்கிற ஆளா இருந்தா கூட இறைவனின் அருள் இருந்தால் அவன்தான் இந்த உலகத்துல அனைத்தும் நிரம்ப பெற்றவன். ஆகவே இந்த இடத்துல ஏழைகள் என்று சொல்வது பணத்தால் ஏழைகளை சொல்லல, இறைவனின் அருள் பெறாதிருப்பவர்களை, இறைவனை வணங்காது இருப்பவர்களை சொல்றாரு. ஏழைகள் அன்று கரு அரங்கத்துக்குள், கரு அரங்கத்துள் கிடந்த திருவரங்கம் மேயான் திசை கைதொழுதேன் கண்டேன். நான் கொண்டு கூட்டி வாசிக்கிறேன். கரு அரங்கத்துள் கிடந்து, கிடந்துங்கிறத கிடந்தன்னு பொருள் எடுக்கணும். கரு அரங்கத்துள் கிடந்த திரு அரங்கம் மேயான் அவன் இருக்கும் திசை கைதொழுதேன் கண்டேன். கரு அரங்கம்னா என்ன? திருவரங்கத்தினுடைய கருவறை, திருவரங்கம் கோயிலினுடைய கருவறையில் கிடந்த, கிடந்த கோலமாக அவன் காட்சி தருகிறான். எங்க? திருவரங்கத்தின் கருவறையில். கரு அரங்கத்துள், அரங்கத்து கருவறையில், திருவரங்கத்து கோயிலின் கருவறைக்குள் வசிக்கிறவன். திருவரங்கம் மேயான், மேயான்னா வசிப்பவன். திருவரங்கம் எனும் ஊரில் அந்த அரங்கத்து திருவரங்கம் ஊரு, அரங்கம் கோயில், அந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய கருவறையில். திருவரங்கம், அரங்கம், கரு மூணையும் அப்படி பொருள் எடுக்கணும். திருவரங்கம் அரங்கத்துள் கருவறையில் கிடந்த அவன் திசை நோக்கி கைதொழுதேன் கண்டேன். அவன் இருக்கிற திசை நோக்கி கையை தொழுதேன்பா, அவனை பார்த்துட்டேன். அவனை பார்த்ததுல இருந்து நான் ஓதநீர் வண்ணனை இன்று மறப்பேனா, இனி மறப்பேனா. இன்று மறப்பேனா, இனி மறப்பேனா அப்படின்னு அந்த இடத்துல பொருள். இறைவனை ஒரு முறை அவன் இருக்கிற திசை நோக்கி நீங்க தொழுதுட்டீங்கன்னா அவன் உங்க மனசுல எப்போதும் நிறைந்திருப்பான் அப்படிங்கிற பொருள். அப்படி அவன் மனதில் நிறைந்திருப்பதால் இப்பிறவியில் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் எதுவும் நம்மை தொடர்ந்து வந்து பற்றாது. அதனாலதான் அந்த கேள்வி. ஏழைகாள் யாரையோ ஒருத்தரை பார்த்து இல்ல சொல்றாரு, ஏழைகாள் என்றால் இறைவனின் அருள் பெறாதவர்களே அப்படின்னு அந்த இடத்துல பொருள். திசையும் திசை ஒரு தெய்வமும் தெய்வத்து இசையும் கருமங்கள் எல்லாம் அசைவையில் சீர்கண்ணன் நெடுமால் கடல் கடைந்த கார்வோத வண்ணன் படைத்த மயக்கு. எவ்வளவு பிரில்லியண்டா கொண்டு வர்றாரு பாருங்க. அது என்னையா திருவரங்கத்துக்குள்ள இருக்கிற உங்க தெய்வம் மட்டும்தான் தெய்வமா?
எங்களுக்கும் தெய்வம் இருக்கு. உங்க தெய்வத்துக்கு எத்தனை கையா? 4 கை. நாங்க 12 கையோட ஒரு தெய்வத்தை நாங்க வச்சுக்கிறோம். நாங்க 100 கைகளோட ஒரு தெய்வத்தை எவ்வளவு வேணாலும் வச்சுக்க. அப்படியெல்லாம் நீங்க அப்படி பேசுனீங்க அப்படின்னா அதற்கு அடுத்து பதிலா தான் இது வருது. திசையும் இப்படி பிரிஞ்சு நிக்கிறீங்க பாத்தீங்களா? பிரிஞ்சு நிக்கிறவங்கள என்ன சொல்லுவோம் நாம? இப்பவும் அந்த வார்த்தையை சொல்றேன், கவனிச்சிருக்கீங்களா? அவன் திசைக்கு ஒருத்தனா போயிட்டானப்பா, இவன் கிழக்க பார்த்தான், அவன் மேற்க பார்ப்பான். ஏன் இதை இப்படி சொல்றோம்? வேறுபட்டு நிற்கிறவர்களை சொல்வதற்கு திசையை எப்படி நம்ம அடையாளமாக்கணும்? ஏன்னா திசைகள் ஒன்றுக்கொன்று எதிராக அமைந்திருப்பதாகத்தான் நம்முடைய கற்பனையை வச்சிருக்கோம். அப்படிதான் இருக்க முடியும். இப்ப கிழக்கும் மேற்கும் என்று சொன்னால் எதிரெதிர் திசை, தெற்கும் வடக்கும்னு சொன்னா எதிரெதிர் திசைகள். இவன் கிழக்க பார்த்தான், அவன் மேற்க பார்ப்பான். நல்ல அண்ணன் தம்பி இன்னைக்கும் பேசிக்கிறோமே, திசைக்கு ஒருத்தனா போயிட்டாங்கப்பா அப்படின்னு பிரிந்து போய்விட்டார்கள் தானே அர்த்தம். அப்படி என்றால் அந்த பிரிவினை, அந்த வேறுபாடு எண்ணம் உடையவர்களை குறிப்பதற்கு அந்த வார்த்தை திசையும் வேறுபாடுகளும் திசை உரு தெய்வமும். வேறுபட்டு நிற்கிற ஒவ்வொருத்தனும் திசைக்கு ஒரு தெய்வத்தை வச்சுக்கிறான். திசை உரு தெய்வமும், திசை ஒரு தெய்வம்னு இவங்க எப்படி பொருள் எடுத்துக்கிறாங்க? அஷ்ட திக்கு, 8 திசைகளும் 8 திசைகளுக்குரிய பாலர்கள், அஷ்டதிக் பாலர்கள். பாலகர்கள் இல்ல, பாலர்கள். பாலர்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா கோபாலன், பராமரிப்பவன். அப்ப அஷ்டதிக் பாலர், அதை அந்த திசையை காவல் செய்பவர், திசை காப்பவர். அதுலதான் 8 திசைக்கும் நம்ம நைருதி திசை, அதுக்கு இவ அக்னி, வாயு, யமன், சூரியன், இந்திரன், ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொருத்தனை காவலாளியா வச்சிருக்கோம். அந்த 8 தெய்வங்களும்னு இவங்க ஒரு பொருள் சொல்றாங்க. ஆனா கவிஞன் எழுதுறவன் கவிஞன், மறந்துடக்கூடாது. திசையும் திசை ஒரு தெய்வமும். அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வத்தை உருவாக்கி, அப்புறம் என்ன தெய்வம்னு வந்தோடனே நம்ம சொல்லுவோம். காஞ்சிபுரம் ஊருக்குள்ள போனீங்கன்னு வைங்க, நிறைய கோயில் இருக்குன்னு நீங்க சொல்லலாம். அடுத்த கேள்வி என்ன கேட்போம்? இந்த கோயில்ல என்ன ஸ்பெஷல் சார்? அதுல ஒரு சிவன் கோயில் இருந்துச்சு. ரோட்ல இருந்து 4 அடி பள்ளம் மாதிரி இறங்கி இருக்கும். அதுக்கு உள்ள போறதுக்கு சைடுல ஒரு சந்துக்குள்ள போனோம். அந்த சந்துக்குள்ள போய் இன்னொரு சந்துக்குள்ள திரும்பி நீளமா போனோம்னா, இந்த பழைய காலத்துல இந்த ரேஷன் கடையெல்லாம் இப்படிதான் ஏதோ சந்துக்குள்ள பொந்துக்குள்ள இருக்கும். அப்படியே சந்துக்குள்ள போய் சந்துக்குள்ள திரும்பி ஒரு பொந்துக்குள்ள நுழைஞ்சா அந்த கோயிலுக்குள்ள போகலாம். அப்படி இருந்த கோயில் திடீர்னு ஃபேமஸ் ஆகி இப்ப பயங்கர பிரபலம் ஆயிருச்சு. வழக்கருத்தீஸ்வரர்னு இருக்கு அந்த கோயிலுக்கு பேர். ஒரு தடவை திடீர்னு நம்ம முன்னாள் முதலமைச்சர், பெண் முதலமைச்சரும் அவங்க தோழியும் வழக்குகளுக்காக அந்த கோயிலுக்கு ஒரு தடவை விசிட் அடிச்சாங்க. பெருமாள் பாடல் பெற்ற தலத்தை விட பிரமாதமா அந்த சிவபெருமான் பிரபலம் ஆயிட்டார். அப்போ தெய்வம்னு நம்ம சொன்னா நம்ம அடுத்து என்ன கேட்போம்? இந்த தெய்வம் என்ன வேலை செஞ்சு கொடுக்கும் எனக்குன்னு கேட்போம். கும்பகோணம் பக்கத்துல எல்லாரும் ஒப்பிலியப்பர் கோயிலுக்கு போயிட்டு வந்த அடுத்த கையோட பக்கத்துல தாங்க ஐயாவாடி, போயிட்டு வந்துடலாம். எப்படி ஐயாவாடி திடீர்னு இவ்வளவு பிரபலமாச்சு? அங்க போய் நீங்க மிளகா வாங்கி உங்க எதிரிகளை மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த யாகத்துல அந்த மிளகாய போடுறாங்கன்னு வைங்க, உங்க எதிரிகள் எல்லாம் அத மாதிரி இல்லாமல் ஆயிடுவாங்க சார். அப்படியே வாங்க ஒரு 5 மூடையை வாங்கி தரேன்ட்டு போயிடுவோம். அப்ப அங்க இருக்கிற தெய்வம் என்ன கர்மத்தை செய்கிறது? அதனுடைய தொழில் என்ன? நமது எதிரிகளை அழிப்பது. திருக்கருகாவூர் போங்க சார், உடனே கர்ப்பமாகி குழந்தை பெற்றுடலாம், நீங்க ஆம்பளையா இருந்தாலும் பரவாயில்லன்னு கூட்டு போயிடுறாங்க. அப்போ திருக்கருகாவூர்ல இருக்கிற தெய்வம் என்ன? அவ கல்ப ரட்சாம்பிகை. கல்பம் என்றால் காலம், பிரம்மனுடைய காலத்திற்கும் கூடியது. அப்படி கல்ப காலங்களுக்கும் அவள் தாயென விளங்கி ரட்சிப்பவள், காலத்தை தாண்டி நின்று நம்மை காப்பவள்ங்கிற அர்த்தத்துல கல்ப ரட்சாம்பிகைன்னு அவளுக்கு பேர் வச்சாங்க. திடீர்னு அவ கர்ப்ப ரட்சாம்பிகையாகி கல்பம் என்பதை கற்பம், இது வல்லின ரகரம், கர்ப்பம் அப்படின்னு சொல்றது. அந்த கர்ப்பத்தை கற்பம்னு ஆக்கி எல்லாருமே பிள்ளைத்தாட்சிகளாகவும் குழந்தை வரம் வேண்டுபவர்களும் அங்க போயிடுறாங்க. அப்போ ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு கர்மத்தை இசைவு என்றால் அதுக்கு பொருத்தமாக்கி வச்சிருக்கீங்க. திசையும் திசை ஒரு தெய்வமும் அந்த தெய்வங்களுக்கு இசைந்த கருமங்கள், அதான் தெய்வத்து இசையும் கருமம். அந்த தெய்வத்திற்கு ஒத்து வரக்கூடிய ஒரு செயல்கள் எல்லாம், இது எல்லாத்தையும் இந்த மாதிரி எந்த தடுமாற்றமும் இல்லாத, அதான் அசைவு இல் சீர்கண்ணன், எந்த தடுமாற்றமும் இல்லாத புகழ்மிக்க கண்ணனாக விளங்குபவன், நெடுமால் நெடிய திருமாலாக விளங்குபவன், கடல் கடைந்த, கடலை ஆமை உருவில் வந்து கடைந்த கார் ஓத வண்ணன். கார் ஓதம், ஓதம் என்றால் நம்ம கடல், கருமை நிற கடல், அலை வீசும் கருங்கடலின் வண்ணமுடையவன்.
ஓர் கார்வோத வண்ணன் அவன் படைத்த மயக்கு. இதெல்லாம் அவனே பண்ணி வச்ச மயக்கு. அவன் தான் நம்மகிட்ட விளையாடுறான். இப்படி விளையாட்டு அவனே வெவ்வேறு தெய்வ வடிவில வந்து விளையாடுறான். திசையும் திசை ஒரு தெய்வமும் தெய்வத்திசையும் கருமங்கள் எல்லாம், இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை பார்க்குது. ஆனா அப்படி எந்த அசைவும் இல்லாத, எந்த மாற்றமும் இல்லாத விளங்கக்கூடியவன் நம்ம கண்ணன். மயங்க பலம்புரி வாய் வைத்து, எதிரிகள் மயங்கும்படியாக வலம்புரி சங்கில் தனது பாஞ்சஜன்யத்தில் வாய் வைத்து ஊதி, வானத்து இயங்கும் எரிகதிரோன் தன்னை. வானத்து இயங்கும் எரிகதிரோன்னா என்ன? 13ஆம் நாள் யுத்தம் மகாபாரதத்துல, அந்த யுத்தம் நடக்கும்போது அபிமன்யு கொன்னுடுறாங்க. இருக்கா? உமா மியூட்ல இல்ல. 13ஆம் நாள் யுத்தத்துல அபிமன்யு இறந்து போயிடுறான். அது தெரிஞ்ச உடனே அர்ஜுனன் வந்து என்ன செஞ்சிடறான் அப்படின்னா, அவனது இறுதியாக அபிமன்யுவினுடைய உயிரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அவனை அடிக்கிறாங்க. கடைசி அவன் ஹெல்ப்லெஸ்ஸா நிப்பாட்டி இருக்கும்போது அவனை கொன்ற கை ஜெயத்ரதனுடையது. அப்ப ஜெயத்ரதனை நாளைக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி நாளைய போர்ல, அதாவது 14ஆம் நாள் போர்ல அவனை நான் கொன்னுடுறேன். இல்லைன்னா சூரிய அஸ்தமனம் ஆயிருச்சுன்னா ஜெயத்ரதனை நான் கொல்லவில்லை என்றால் நானே நெருப்பை வளர்த்து அதில் இறங்கிடுவேன் அப்படின்னு ஒரு கடுமையான சபதத்தை அர்ஜுனன் செஞ்சுட்டான். இது தெரிஞ்ச உடனே சகுனி ஒரு ஐடியா பண்றாரு. எப்ப இங்க பாரு, ஜெயத்ரதனை தூக்கிட்டு போய் நம்ம எங்கேயாவது பதுக்கிடுவோம். நாம அர்ஜுனனை நாளைக்கு விடாம போக்கு காட்டுவோம். நாம அவனை அடிக்க முடியலன்னா கூட, ஜெயத்ரதனை அடிக்க முடியலன்னா அவன் தானாவே செத்து போயிடுவான். அர்ஜுனன் இறந்துட்டா அவங்க சைடு நமக்கு வேற யாரும் பெருசா கிடையாது, நம்ம சமாளிச்சிடலாம். துரியோதனன் வந்து பீமனை பார்த்துப்பான், நமக்கு பிரச்சனையே இல்லை. கர்ணனும் துரியோதனனும் சேர்ந்தாங்கன்னா பீமனை காலி பண்ணிடுவாங்க. அர்ஜுனன் ஒருத்தன் தான் நமக்கு இது அப்படின்னு சொல்லி மறுநாள் அவனை கொண்டு போய் சூரிய உதயம் ஆகும் போதே அவனை தள்ளி கொண்டு ஒரு மலை குகையில ஒளிச்சு வச்சிடுறாங்க. பகல்ல போறோம், களத்துல ஜெயத்ரதனை தேடி அர்ஜுனன் சோர்வாயிடுறான். அப்போ இவன் என்ன செய்யறாருன்னா, கிருஷ்ணன் வந்து ஒரு சின்ன ஐடியா பண்றாரு. தன்னுடைய சக்கரத்தை எடுத்து மேல ஏவறாரு. அது போய் சூரியனை மறைச்சிக்குது. உடனே சூரியன் அஸ்தமித்து விட்டது அப்படின்னு சொல்லி ஜெயத்ரதன் வெளியே வந்துடுறான். ஏன்னா அவனுக்கு என்ன ஆசைன்னா, நம்மளை கொல்ல இல்ல, அவன் சபதத்துல தோத்துட்டான்ல சூரிய அஸ்தமனம் ஆன உடனே, அவன் முன்னாடி நின்று அவன் நக்கல் அடிக்கணும், அவன் நெருப்புல இறங்குறத நாமளும் பார்க்கணும்னு வந்துடுறான். ஜெயத்ரதன் முன்னாடி வந்த உடனே இவர் சக்கரத்தை விளக்கிடுறாரு கிருஷ்ணர். உடனே அர்ஜுனன் அம்பால அவன் தலையை அறுத்து தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றி தன் உயிரையும் காத்து கொள்ளுகிறான். இதுதான் கதை. இந்த கதையை அவர் சொல்றாரு. எதிரிகள் மயங்கும்படியாக பாரத போரில் எதிரிகள் மயங்க வலம்புரி வாய் வைத்து பாஞ்சசேனியத்தை வைத்து ஊதி அந்த போரை தொடங்குபவனே கிருஷ்ணன் தான். வானத்து இயங்கும் எரிகதிரோன் தன்னை, இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி கவனிங்க. இதுக்கு பொருள் சொல்ல எவ்வளவு திணறி இருக்காங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வானத்து இயங்கும் எரிகதிரோன் தன்னை, என்ன வார்த்தை பாருங்க. கவிஞன்கிறவன் சும்மா இல்ல. வானத்துல சூரியன் இருப்பான்னு சொல்றது ஒரு சாதாரண சொல். இவர் என்ன வார்த்தை போடுறாரு, இயங்கும் எரிகதிரோன். என்ன அர்த்தம்? வானத்துல சூரியன் இருப்பானா, நகழ்ந்துட்டே இருப்பானா? இருப்பான் என்றால் ஒரே இடத்துல இருக்கிறது. இப்படி ஒரு இடத்துல இருடே அப்படின்னா எங்க ஊர்ல உட்காருன்னு அர்த்தம், அந்த இடத்த விட்டு நகராதுன்னு அர்த்தம். ஆனா சூரியன் அப்படியா இருக்கான்? சூரியன் காலையில் உதித்ததிலிருந்து அப்படியே நகண்டு போய்கிட்டே இருக்கான். அதனாலதானே சூரியனுக்கு தேர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சூரியன் 7 குதிரைகள் பூட்டிய தேரில், ஒற்றை சக்கரமுடைய தேரில் போய்கொண்டே இருப்பான். ஏன் ஒற்றை சக்கரம்? 4 சக்கரம்னா கூட நிற்கும் வண்டி. நீங்க பிரேக் போட்டீங்கன்னா கார் அப்படியே நிற்கும். ஒற்றை சக்கர வண்டி மூவ் ஆகிட்டே தான் இருந்து ஆகணும். பிரேக் அடிச்சாலும் பேலன்ஸ் கிடையாது, சரிஞ்சிரும். அதனால அந்த வண்டி மூவ் ஆகிட்டே தான் இருக்குன்னு வேற வழியே கிடையாது. அதனாலதான் ஒற்றை சக்கர தேர்ல சூரியன் சுத்திட்டு இருக்கான்றாங்க. அப்படி சுத்தக்கூடிய அவன் இயங்கும் எரிகதிரோன், அவன் மூமெண்ட்லயே இருக்கான், இயங்கி கொண்டே இருக்கிறான். அவனை முயங்கு அமருள், அமர் என்றால் போர், போரில் முயங்கு அமர்னா நெருக்கடியான போர், அவ்வளவு ஆட்கள் மோதுறாங்கல்ல,
அப்படி நெருக்கடியான போருக்குள் தேர் ஆழியால் மறைத்தது. ஆழி என்றால் சக்கரம், தேர் ஆழியால் அப்ப தேர் சக்கரத்தால் மறைத்தான்னு அர்த்தமா? அதான் அதுக்கு விளக்கம்தான் இயங்கும் எரிகதிரோன்கிற சொல். இவர் கையில இருக்கிற சுதர்சன சக்கரமும் அந்த சூரியன் மூவ்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி மூவ் ஆகியே அதை மறைச்சிக்கிட்டே போகுது. இப்போ சூரியனை மறைக்கிறதுக்கு நான் இப்படி ஒரு இடத்துல ஒரு நம்ம நம்ம பார்த்தாலே தெரியும்ல, இப்படி ஒரு ஒரு சாய்ச்சி ஒரு ஷெட்டு போட்டு உக்காந்தோன்னு வைங்க, சூரியன் மூவ் ஆக ஒரு பக்கமா வெயில் ஏறிக்கிட்டே வரும். ஏன்? நம்ம நிழல் மறைப்பு ஒரு பக்கமா இருக்கு. ஒரு மரத்துக்கு கீழே நீங்க ஒரு சூரிய உதிக்கும் போது ஒரு மரத்துக்கு கீழே நிழல்ல உட்காருங்க, அப்படியே நீங்க உட்காந்துருங்க, வெயில் உங்க மேல வந்துடும். ஏன்னா சூரியனுடைய மூவ்மெண்ட் ஆக ஆக நிழல் விலகிக்கிட்டே போகும். ஏன் நிழல் விலகுது? ஏன்னா சூரியன் நகரும் போது நீங்க உட்கார்ந்துருக்கிற மரம் நகராது. ஆனா அப்ப சூரியனுடைய வெளிச்சம் பட ஆரம்பிச்சிடும். ஆனால் இயங்கும் கதிரோனுக்கு இணையாக இந்த சக்கரமும் நகர்ந்து கொண்டே போய் அதை மறைக்கிறது. தேராளியால், தேர் போன்று நகர்ந்து கொண்டே இருக்கும் ஆளியால் மறைத்தாய். அதனாலதான் இங்க இருட்டு வந்துச்சு. இல்லைன்னா ஒரு செகண்ட் இருட்டா இருக்கும், அடுத்த செகண்ட் சூரியன் நகர்ந்துருவான், வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும். அப்ப சூரியனுடைய நகர்வுக்கு தகுந்த மாதிரியே இந்த சக்கரமும் நகர்ந்து கொண்டே சென்று மறைத்தது. அந்த பொருளுக்குத்தான் இயங்கும் எரிகதிரோன் தன்னை முயங்கு அமருள் தேராளியால் மறைத்தது. எண்ணி எப்படிப்பா நீ அதை செய்த? திருமாலே போர் ஆழி கையால் பொருது. கையில் போராளியுடன் கையில சக்கரம் ஏந்தியவனாக போர்க்களத்தில் நின்றாயே. ஒரே ஒரு தடவை அப்படி நின்னாரு, பாஞ்சஜன்யத்தை ஊதிட்டு நின்னவரு ஒரு தடவை பீஷ்மரை எதிர்த்து தன்னுடைய சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ற மாதிரி பாய்ந்து வந்தார், செய்யல. ஏன்னா பீஷ்மர் அப்படியே வணங்கிட்டார் அவரை. நீ கொல்றன்னா எனக்கு சந்தோஷம் தான்ப்பா, கொல்லுன்ட்டாரு. ஐயோ இந்த ஆளு பழையபடி ஆயுதம் ஏந்த மாட்டான்ல சொல்லியிருக்கோம், திரும்பி வந்துடுறான். பீஷ்ம பருவத்துல 59வது அத்தியாயம் அதுலயோ இருக்கு, அது பீஷ்ம பருவத்துல அது இருக்கு, அந்த சம்பவம் விளக்கப்படுகிறது. ஆக போராளி கையால் பொருதுன்னு அந்த வார்த்தை. பொறுகோட்டு ஓர் ஏனமாய் புக்கு இடந்தாய்க்கு பொறு கோடு. கோடு என்றால் தந்தம். வாய்க்கு வெளியே நீண்டிருக்கிற பற்கள் தான் தந்தம். தந்துனா தந்த் அப்படின்னா வடமொழியில பல்லுன்னு அர்த்தம். வெளியில நீண்டிருக்கிற பல் தந்த். அப்போ தந்தம், யானைக்கு தந்தம்னு சொல்றது வடமொழி சொல். தமிழ்ல கோடுன்னு சொல்றது. அது கோடு என்றால் வாய்க்கு வெளியே நீண்டிருக்கும் பற்கள். 2 உயிர்களுக்கு தான் நமக்கு வாய்க்கு வெளியே பல்லு வளர்றது. ஒன்று யானைக்கு, இன்னொன்று பன்றிக்கு. பன்றிக்கு அது தேற்றைன்னு சொல்லுவாங்க, தேற்றை பல். அந்த வெளியில் வளைந்த பல் கூர்மையாக வளைந்து இருக்கும், பக்கவாட்டில் வளைந்து இருக்கும். அதுதான் தேற்றை பற்கள். பிறை நிலவு போல இருக்குமா அது. அப்படிப்பட்ட தேற்றை பற்கள், அதான் பொறு கோடு. பொறு என்றால் ஒன்றுக்கொன்று பொருதக்கூடிய, அப்படி எதிரெதிர் திசைகள்ல நிற்கக்கூடிய கோடு. 2 பக்கங்கள்லையும் அப்படி எதிரெதிர் திசைகள்ல வளர்ந்தது, வாயிலிருந்து வளர்ந்த பற்களை உடைய ஓர் ஏனமாய். ஏனம் என்றால் பன்றி. ஓர் ஏனம், ஓர்னா தனித்த. அந்த பன்றி என்ன சாதாரண நாட்டு பன்றி மாதிரியா இருக்கும்? அதுக்கு அந்த யாரு இதுக்கு முந்தின பாடல் திருமங்கை ஆழ்வார் தான் நினைக்கிறேன். அந்த வராக அவதாரத்தினுடைய கால்ல ஒரு சிலம்பு போட்டிருக்கு. அந்த சிலம்புக்குள்ள ஒரு மணி, ஒரு இப்ப கொலுசுல ஒரே ஒரு சதங்கை இருக்கும் இல்லையா, ஒரே ஒற்றை சலங்கை, அத மாதிரி பூமி கிடக்குதுன்னு எழுதுறாரு. அப்பேற்பட்ட ஏனம் அது. பூமியே அது கால்ல ஒரு சலங்கை துளிதான், அதனுடைய கொலுசினுடைய ஒரு சலங்கை துளி அது, ஒற்றை சலங்கை குண்டுமணி. பூமியே அப்படி கிடக்கும்னா அது எவ்வளவு பெரிய பன்றி. அதனாலதான் அது ஓர் பன்றி, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத த ஒன் அண்ட் ஒன்லி த யுனிக் பன்றி அது. அதனாலதான் அந்த ஓர் ஏனமாய்ங்கிற வார்த்தையை போடுறாங்க. ஓர் ஏனமாய் புக்கு இடந்தாய். எங்கே புக்கு? புகுந்து. புக்குனா புகுந்து. எங்க புகுந்து? ஆவரண கடலுள் இவன் இரண்யாட்சன் ஒளிச்சு வச்சிருந்த பூமி அந்த ஆவரண கடலுக்குள் புகுந்து, அந்த ஆவரணக்கடலின் அடியில் அழுத்தி வைக்கப்பட்டிருந்த பூமியை இடந்து, அதாவது நெம்பி எடுத்து, அப்படி எடுத்தப்போ அன்று, அப்படி எடுத்த அன்று உன் ஒரு கோட்டின் மேல் கிடந்தது அன்றே. 2 பல்லு இருக்குன்னு சொல்லிட்டோம். பொறு கோடு, பொறுனா எதிரெதிர் திசையில் இருக்கிற 2ன்னு சொல்லியாச்சு. அதுல ஒரு பல்லு மேல ஒட்டிட்டு கிடந்ததான் அந்த பூமி. அப்ப எவ்வளவு பெரிய உருவமா அது இருக்கணும்.
பன்றி உருவம் பிரம்மாண்டமாகி வந்து இருபுறங்களிலும் எதிரெதிர் திசைகளில் வளர்ந்து நிற்கின்ற பற்களை கொண்டு பூமியை இடந்து தூக்குனா ஒரு பக்கத்து தந்தத்து மேல ஒரு ஓரமா ஒட்டிட்டு கிடக்குதா அந்த பூமி. ஒரு கோட்டின் மேல் கிடந்தது அன்றே, சும்மா கிடக்குது, தூக்கி நிப்பாட்டல இவன், சும்மா அதை ஒட்டிட்டு கிடக்குது. விரிதோட்ட சேவடியை நீட்டி, விரிதோட்ட அப்படின்னா அதுக்கு ரெண்டு பொருள் சொல்றாங்க. விரிதோட, விரிதோடன விரிந்த தோடை உடையன்னு ஒரு விளக்கம் இருக்கு, அது பொருந்தல்ல. ஆனா தோடு என்றால் ஒரு மலரினுடைய இதழுக்கு தோடுன்னு பேரு. விரி தோட்ட, விரிந்த இதழ்களை உடையன்னு அர்த்தம். விரி தோட்ட சேவடி, அப்ப திருவடி, அவனுடைய செம்மையான திருவடி விரிந்த மலர் போன்று, இப்ப விரிந்த மலராக சொல்லப்படுவது தாமரை, தாமரை போன்ற திருவடிங்கிற அந்த விளக்கம் இதுக்கு பொருத்தமா இருக்கு. விரிந்த இதழ்களை உடைய விரிதோட்ட திரு சேவடியை நீட்டி, உன்னுடைய தாமரை மலர்ந்த தாமரை போன்ற திருவடியை நீட்டி திசை நடுங்க, திசைகள் எல்லாம் நடுங்க, விண் துளங்க, அது பூமியில கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு ஒரு பிரிவு வரணும். ஒரு பாதம் எல்லா திசைகள்லையும் பறந்து கிடக்குன்னு வைங்க, உங்களுக்கு எந்த திசைன்னு இப்ப தெரியும்? பாதத்துக்கு கீழே நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. திடீர்னு பூமிக்கு அடியில நம்ம போயிட்டோம், மேல எல்லாத்தையும் எதுவுமே இல்லை, பூமிக்கு அடியில சுரங்கத்துக்குள்ள போயிட்டீங்க. சுரங்கத்துக்குள்ள உங்களுக்கு கிழக்கு மேற்கு தெரியுமா? இது கிழக்கு இது மேற்கு ஏதாவது தெரியுமா? அப்ப அவன் திருவடி வந்த உடனே திசைகள்லாம் குழப்பமாயிருச்சு, நடுங்குது. திசைகள் எல்லாம், இதை மட்டும் இல்ல, இன்னொரு திருவடி மேல போச்சே, அப்ப மேல இருக்கிற தேவர்களும் நடுங்குறாங்க. விண் துளங்க, விண்ணெல்லாம் அஞ்சி நடுங்க, மாவடிவின் பெரிய உருவத்துல நீ அளந்த மண், அப்படிப்பட்ட மண்ணு நீ அஞ்சு நடுங்கும்படி திருவிக்கிரம அவதாரத்துல நீ உன் காலால் அளந்த மண் இருக்கே, அது நீ ஏனமாய் வந்தப்போ உன் தந்தத்துல ஒட்டிட்டு கிடந்த ஒண்ணு. ஏன் பூமி எவ்வளவு குறைவா சொல்றாரு? ஒண்ணுமே இல்லையான்னு. பூமியில் இருக்கும் நாம் உணர வேண்டிய ஒரு விஷயம் இறைவனது பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டத்தை சொல்றதுக்கு தான் இவ்வளவு விஷயம் சொல்லி ஆகுது. மண்ணும் மலையும் மறிகடலும் ஆறுதமும் விண்ணும் மிழுங்கியது மெய்யன்பர். எல்லாரும் உண்மைன்னு சொல்லுவாங்க. எதை? நீ உலகத்தையே விழுங்குனன்னு சொல்லியாச்சு. மண்ணை விழுங்குன, மலையை விழுங்குன, மறிகடல், மறிகடல்னா அலையோ எழுப்பி கொண்டு பாயும், அதாவது கரையை மோதும் கடல். மாருதம், மாருதம் என்றால் காற்று. விண்ணும் ஆகாயம், எல்லாத்தையும் நீ விழுங்குனது நிஜம்தான்னு சொல்லுவாங்க. எண்ணில், எண்ணில் என்றால் எண்ணம், சிந்தித்தால் அழகு அளவு கண்ட சீர் ஆழியாய்க்கு, ஆழியாய் என்றால் ஆழியை கையில் ஏந்தியவனுக்கு, அழகு, அழகு என்றால் மெஷர்மெண்ட், அழகு அளவு. உன்னை மெஷர் பண்ணிட முடியுமான்னு கேட்டா, நம்பரை மெஷர் பண்ணி முடியுமா? 1 2 3ன்னு ஆரம்பிங்க, எங்க போய் முடிப்பீங்க? முடிக்கிறதுக்கு ஒரு இன்ஃபினிட்டி இல்லையா? அத மாதிரி அந்த இன்ஃபினிட்டிக்கு இணையா எதை சொல்ல முடியும்? இறைவனது புகழை சொல்ல முடியுமா? ஆகவேதான் எண்ணில் அழகு அளவு கண்ட சீர், அவன் சீருக்கு அளவு இல்லைன்னு சொன்னோம்ல, அதை ரிவர்ஸ்ல சொல்றாரு. எப்படி நம்பர்களுக்கு முடிவு இல்லையோ, அந்த முடிவில்லாத எண்களுக்கு துணையாக உனது புகழை சொல்லலாம். ஏன்னா அதுக்கும் முடிவே கிடையாது. எப்படி எண்ணுக்கு முடிவு கிடையாதோ உன் புகழுக்கு முடிவு கிடையாது. எண்கள் எப்படி நீண்டு கொண்டே போகுமோ அதை உன் புகழும் நீண்டு கொண்டே போகும் அப்படின்னு அதை சொல்றாரு. எண்ணில் அழகு அளவு கண்ட சீர், அப்படிப்பட்ட புகழை உடைய ஆழியாய், ஆழி ஏந்தியவனே, அன்றி உலகளவு உண்டோ உன்வாய். அப்படி ஒரு பிரம்மாண்டத்தை கேட்கிறாரு. இவ்வளத்தையும் விழுங்கிருக்கியே, அப்போ உன் வாயோட சைஸ் இந்த உலக அளவுக்கு இருக்குமா? ஒரு ஃபன்னா ஒரு கேள்வி கேட்கிறாரு. உலக அளவு உண்டோ உன் வாய், இந்த உலக அளவுக்கு உன் வாய் உண்டா? அவ்வளவு பெருசு இருக்குமா அவன் வாய் அப்படின்னு. வாய் அவனை அல்லது வாழ்த்தாது, தெளிவான வரி. அவனை தவிர வேற யாரையும் இந்த வாய் புகழ்ந்து பேசாது. கை உலகம் தாயவனை அல்லதுதாம் தொழா, இந்த உலகத்தை படைத்த தாயென விளங்கும் அவனை தவிர இந்த கை வேறு எவரையும் தொழாது. பேய்முலை நஞ்சு ஊனாக உண்டான், பேய்முலை பூதனையினுடைய நஞ்சு தடவிய மார்பில் பாலருந்தியை
அதையும் உணவென கொண்டவன், நஞ்சையும் உணவென கொண்டவன். பேய்முலை நஞ்சையும் ஊன் என்றால் உணவுன்னு அர்த்தம். இத ஒரு விஷயம் கவனிச்சுக்கங்க. ஊக்கு அடுத்து 3 சுழி இன் அது வந்தால் அதற்கு பெயர் உணவு. ஊக்கு அடுத்து 2 சுழி இன், ஊ இன் அப்படின்னு வந்தா அதுக்கு 2 பொருள். ஒண்ணு உடல், இந்த மாமிசம், இந்த தசை. இன்னொன்னு இந்த தசையை உணவாக்குங்க, மாமிச உணவு. அதாவது இந்த கறி, ஆட்டுக்கறி மாட்டுக்கறி மாதிரி அது ஒரு ஃபிளஷ், த மீட். அது 2 சுழியின். 3 சுழியின் அப்படின்னா அது உணவு. சைவத்துக்கும் ஊன் 3 சுழியின்னு தான். எந்த உணவுக்கும் 3 சுழியின். 3 சுழியின் பொதுவான உணவு எனப்படுவது. அசைவ உணவுன்னா 2 சுழியின் அப்படின்னு வரணும். அவங்க 3 சுழியின் வந்திருப்பதால குழந்தைக்கு உணவாக தரப்படுவது பால், அதுவும் ஊன் தான். அவன் இந்த இடத்துல பேய்முலை நஞ்சு ஊனாக உண்டான்னா அவன் மார்பகத்தை கடித்து தின்று விட்டான்னு எல்லாம் விளக்கம் எழுதி வச்சிருக்காங்க. சில இடத்துல திகிலா இருக்கு. அவன் அப்படியே அவளையே விழுங்கி விட்டான். அப்படி இல்லை, பேய்முலை நஞ்சு ஊனாக உண்டான், அதை ஒரு உணவென கொண்டான். அவனுடைய உருவோடு பேர் அல்லாது. உரு கண்ணுக்கு தெரிவது, பேர் காதுக்கு கேட்பது. அவன் உருவோடு பேய்முலை நஞ்சையும் உணவென கொண்டவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லவர் தீயவர் என்று பாராது அனைவருக்கும் அருள்பவன் அர்த்தம். அதுதான் பேய்மூலை நஞ்சு ஊனாக உண்டான். நாம என்னைக்காவது ஒரு நாள் நஞ்சு வாங்க சார் ஒரு அரை டம்ளர் பாலிடால் குடிச்சுக்கிட்டே பேசுவோம் அப்படின்னு நம்ம என்னைக்காவது பேசியிருக்கோமா? நமக்கு காஃபி டீ அப்படிதான் பேசுறோம். ஒரு காஃபி சாப்பிட்டே பேசுவோமே சார் அப்படின்னு அப்படிதான் நம்ம பேசுவோம். ஆனா இறைவனுக்கு நஞ்சும் நல்லுணவும் ஒரே மாதிரிதான். 2 பேரையும் ஒரே மாதிரிதான், நல்லவர்களையும் கெட்டவர்களையும் அவன் ஒரே மாதிரிதான் ட்ரீட் பண்றான். அவன் அனைவர் மேலும் அன்பு கொண்டவன். அப்படிப்பட்டவன் உருவோடு பேரல்லாமல், அவன் உருவத்தையும் அவன் பேரையும் இல்லாமல் என் கண் காணா. ஊனாக உண்டான் பேய்முலை நஞ்சு ஊனாக உண்டான் உருவோடு வேறு எதையும் அவன் உருவோடு அல்லால் என் கண் காணா. என் கண் பார்க்காது. அவன் உருவத்தை தவிர வேற யாரையும் என் கண் பார்க்காது. பேய்முலை நஞ்சு ஊனாக உண்டான் அல்லால் செவி கேளா. அவன் பேர் அல்லால் செவி கேளா. அவன் பேரை தவிர வேற எந்த பேரையும் என் காது கேட்காது. அவனை தவிர அப்படின்னு சரணாகதி, அனன்ய கதித்துவம், அவன் ஒருவனே அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆயிடுறது. செவி வாய் கண் மூக்கு உடல் என்று 5 விளக்கமே வேண்டாம், தெளிவா சொல்லியிருக்காரு. செந்தி புவி கால் நீர் விண்பூதம் 5 பஞ்சபூதங்களும் தெரியும். அவியாத ஞானமும். அது என்ன அவியாத ஞானம்? அதான் கவிஞனுடைய சொல். அவிதல் என்றால் என்ன? அணைதல்னு அர்த்தம். இப்போ வேள்வி தீ அவிந்தது, எரிந்து அவிந்தது அப்படின்னு என்ன அர்த்தம்? எரிஞ்சு அப்படியே அது அணைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஞானம் என்பது சுடருக்கு உதாரணம்னு முதல் பாட்டுல பார்த்தோம். அப்ப சுடர் மறைஞ்சதுன்னா ஞானம் இல்லாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப ஞானம் எப்போதும் சுடர் விட்டு பிரகாசிக்கணும். அதுதான் நிஜமான ஞானம். இப்ப அந்த வார்த்தையை பாருங்க, அவியாத ஞானம், ஒரு நாளும் அணையாத விளக்கு, அணையா விளக்கு. அதுதான் என்றைக்கும் குறைவுபடாத சுடரென விளங்கும் ஞானம். அப்படி ஞானத்தை கேட்கிறார். அவியாத ஞானமும் வேள்வியும் நல் அறமும் என்பரே ஏனமாய் நின்றார்க்கு இயல்பு. ஏனமென நின்றவன், பன்றியென விளங்குகின்றானே, அவனை அடைவதற்கான இயல்பு. நின்றார்க்கு இயல்புனா அந்த நின்றாரை அடைவதற்கு இயல்பு. இயல்பு என்றால் இயல்பான வழிமுறைன்னு அர்த்தம். பன்றியென விளங்கி இந்த உலகத்தை காப்பாற்றியவன், உலகத்தை அதற்குரிய இடத்தில் நிலைநிறுத்தியவன், அவனை அடைவதற்கு இயல்பான வழி என்ன என்றால் 5 ஐம்பூதங்களாலும் அவனை வணங்க வேண்டும். 5 அவனிடத்தில் சேர்க்க வேண்டும். 5 இருக்கக்கூடிய 5 ஆன இந்த உடல், அதனாலதான் 5 வருது. நம் உடல் 5 ஆனது. இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய 5 செவி கண் வாய் மூக்கு இது எல்லாமே ஞானேந்திரியங்கள். அப்போ ஞானேந்திரியங்களும் அந்த ஞானேந்திரியங்கள் குடிகொண்டிருக்கும் இந்த பஞ்சபூதங்களால் ஆன உடலும் அதை கொண்டு என்றைக்கும் அழியாத ஞானத்தை யோசித்து அந்த அறிவை பெற்றுக்கொண்டு வேள்விகளை நல்ல முறையில் செய்து அறமுடன் நல்வாழ்க்கையை நடத்துவதே என்பரே என்று சொல்வார்கள். எதற்குரிய வழிமுறை இது? ஏனமாய் நின்றானை அடைவதற்குரிய இயல்பு இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க.
இயல்பு ஆக ஈன்துழாயான் அடிக்கே செல்ல. இயல்பாகனா பை டிஃபால்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. பை டிஃபால்ட்டா ஈன்துழாயன், ஈன்னா அழகிய, அப்படி தொங்கக்கூடியன்னு ஒரு பொருள் உண்டு. ஈன் அப்படின்னா அவனுக்கு துளசி மாலை அவன் தோல்ல இருந்து கால் வரைக்கும் தொங்கும். அதான் ஈன் துழாயான், தோல் மாலைன்னு அத இதுல திருமலையில சொல்லுவாங்க. திருப்பதியில தோமால சேவான்னு சொல்றது தோல் மாலை. தோளிலிருந்து பாதம் வரைக்கும், அதாவது கொஞ்சம் முழங்காலுக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் தொங்கக்கூடிய மாலைக்கு தான் தோல் மாலைன்னு பேரு. அதான் ஈன் துழாயான். அப்படி தொங்கும் துளசி மாலையை அணிந்தவன் திருவடிக்கே செல்ல வேண்டும் என்றால் டிஃபால்ட்டா போகணும்னா அப்படி போக முயல்பவர்கள், இயல்பாக போக முயல்வார், இயல்பாக ஈந்துழாயான் அடிக்கே செல்ல முயல்வார் இயல் அமரர். அவங்க என்ன ஆயிருவாங்க அப்படி செல்ல முயல்பவர்கள்? இயல் அமரர், இயல்பாகவே நித்திசூரிகளாக விளங்குவார்கள். அவர்கள் முன்னம் முன்பு இயல்பாக நீதியால் ஓதி நியமங்களால் பரவ. அவங்க அதுக்கு முன்னாடி இயல்பாகவே அந்த இடத்துக்கு போய் விளங்கக்கூடியவர்கள். அதற்கு முன்பு எப்படி இருந்தாங்க? இயல்பாக நீதியால் ஓதி. இந்த இடத்துல நீதியால்ங்கிறது வேதங்களை குறிப்பது என்று சொல்கிறார்கள். வேதங்களை இயல்பாக ஓதி, வேதங்களில் சொல்லியிருக்கப்படுகிற நியமங்களின்படி வாழ்ந்து, அதான் பரவுதல். இந்த இடத்துல வாழ்தல்னு அர்த்தம். ஆதியாய் நின்றார் அவர். அப்படி முதல்ல இருந்து விளங்கி வந்து இறைவனின் திருவடிகளை அடைந்தார்கள் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. அவரவர் தாம் தாம் அறிந்தவாறு ஏத்தி, ஒவ்வொருத்தனும் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இவர் எம் பெருமான் என்று, இவர் தான் ஏன் சாமி, இவர் தான் ஏன் சாமின்னு சொல்லிக்கிட்டு சுவர்மிசை சார்த்தின வரைந்துன்னு அர்த்தம். இந்த இடத்துல சுவரில் ஓவியமாக வரைந்தும் வைத்தும் சிலையாக வைத்தும்னு அர்த்தம். ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறான், எனக்கு இவன் தாண்டா சாமி, எனக்கு இப்படி தாண்டா சாமின்னு அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் தெய்வங்களை உருவாக்கி கொண்டு அதை ஓவியங்களாக வரைந்து வைத்துக் கொண்டு அதற்கு வெவ்வேறு சிலைகளை செய்து வைத்துக் கொண்டு தொழுவர், வணங்குவார்கள். உலகளந்த மூர்த்தி உருவே முதல். ஆனால் இந்த தெய்வங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்குள்ள வச்சிருக்கீங்களே நீங்க, இந்த உலகத்தையே அவன் திருவடிக்கு கீழே அளந்த ஒருத்தன் இருக்கான், மறந்துடாத. நீ உன் தெய்வத்தை எங்க வைப்ப? ஒரு கோயில், நீ வேணா ஒரு கோயில் கட்டி வச்சுக்கோ, இல்ல ஒரு மலையில குகையில கொண்டு வச்சுக்க. ஆனா எங்க வச்சாலும் அது அவன் திருவடிக்கு கீழே அவனால் அளக்கப்பட்ட உலகுக்குள்ளதான் இருக்கும். ஆகவேதான் அவனது திருவுருவே முதல் உரு, அவனே இவை அனைத்திற்கும் தலைவன், உலகளந்த மூர்த்தி உருவே முதல் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க எந்த தெய்வத்தை வேணாலும் வணங்குங்க ஐயா, அது எல்லாமே எங்களுக்கு கீழே தான் வரும். முதலாவார் மூவரே. தேவர்கள் 33 கோடி பேர். அதுல முதல் மூவராக விளங்குபவர்கள் முத்தேவர்கள், பிரம்மா விஷ்ணு சிவன். அம்மூவருள்ளும் முதலாவான். அந்த 3 பேர்லயும் முதல்வனாக விளங்குபவன் யாரு? மூரி நீர் வண்ணன். மூரினா கடல், கடல் நீர் வண்ணன் யாரு? நம்மாளு. முதலாய நல்லான் அருளல்லால். அப்படி முதலாக விளங்கும் தெய்வத்தின் அருள் அல்லாது நாமநீர் வையகத்து. நாமநீர் என்றால் பரந்த நீர். இந்த பறந்து விளங்கும் இந்த நீரால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் பல்லார் அருளும் பழுது. உனக்கு பலருடைய அருளும் இருக்கலாம்பா, பல்லார் அருளும், பல தெய்வங்களின் அருள், பல பெரியவர்களின் ஆசிகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் முதலாய நல்லான், அனைத்து தெய்வங்களுக்கும் முதலாக விளங்கும் அந்த நல்லவனுடைய ஆசி, அவனுடைய அருள் இல்லை என்றால் உனக்கு கிடைக்கக்கூடிய பலர் அருளும் பழுது. பழுதுனா யூஸ்லெஸ்ன்னு அர்த்தம், பயனற்றது. அவன் அருள் இருந்தால்தான் பிறர் அருள் உனக்கு கிடைக்கும். பிறர் அருள் கிடைத்தும் அவனருள் இல்லை என்றால் கிடைத்த அருள்களால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சோ வெவ்வேறு தெய்வங்களை வணங்குவதை அவர் எப்படி சொல்றாரு? என் தெய்வத்தினுடைய அருளாலதான் அந்த அருள் கிடைக்கும்பா, என் தெய்வத்தையும் வணங்குங்க, அந்த தெய்வத்தை வணங்குனீங்க என் தெய்வத்தையும் சேர்த்து வணங்குங்கிறாரு. இப்படியாக ஒரு 15 பாடலை நாம இன்னைக்கு முடிக்கிறோம். கொஞ்சம் நீளமா போயிருச்சுன்னு நினைக்கிறேன். பொறுமையாக கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. தேங்க்ஸ் ராஜா. இன்னைக்கும் மிக நன்றாக இருந்தது. முதல் 2 பாடல்ல எல்லாருமே ஈக்குவல்னு சொல்லிட்டாரு. ஆனா இங்க கடைசி பாடல்ல வந்து ஃபர்ஸ்ட் அமங்கல் ஈக்குவல்னு சொல்லிட்டாரு. ஆமா, எல்லா தெய்வங்களும் ஒண்ணுதான்.
ஆனா நாராயணன் ஒன் அண்ட் ஒன்லி. சைவத்து பாடல்கள் திருமுறைகளையும் இப்படியே தான் இருக்கும். தேங்க்ஸ் ராஜா. வேற நண்பர்களுக்கு கேள்வி? கீழே இருக்க நண்பர்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா மேல வரலாம். ஜாஜா வணக்கம். ஜாஜா வணக்கம் வணக்கம். இது நீங்க இந்த திருமங்கை ஆழ்வார் இன்னும் முடிக்காம இருக்கு இல்லையா? அவர் முழுவதுமா நம்ம பார்த்துட்டோமா? இல்ல, நமக்கு இந்த புத்தகம் ஃபாலோ பண்றோம் இல்லையா, அந்த வரிசையில வரும். நமக்கு இன்னும் அவருடைய இது இருக்கே, பேர் என்ன, திருவள்ளுக்கூற்றி இருக்கு. அவருடைய திருமடல் ரெண்டுமே இருக்கு. பெரிய திருமடல், சிறிய திருமடல், அது ரெண்டுமே இருக்கு. ஆமா, அதான் அவருடைய திருமொழி தான், பெரிய திருமொழி தான் முடிச்சிருக்கோம். அவருடைய பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், இந்த 3 ஒர்க்கு தான் நம்ம முடிச்சிருக்கோம். அவர் திருவள்ளுக்கூற்றி இருக்கை என்கிற தேர் ரதபந்த இது கவிதை எழுதியிருக்கிறாரு, அது இருக்கு. அப்புறம் மடல் இலக்கியம், கடிதம் எழுதுறது, திருமடல் அப்படின்னு இறைவனுக்கு எழுதுவதால் திருமடல், சிறுமடல் ஒன்றும் பெரிய மடல் ஒன்றும் எழுதியிருக்கிறாரு, அது 2 இருக்கு. அது இதுக்கு அடுத்துதான் வருது. நம்ம இந்த புத்தக வரிசைப்படி போகிறோம், அவ்வளவுதான். ஓகே. சரி, இவர் நம்ம சரி ஒரு பாடல் பாடலான்னு இருக்கேன். இப்பதான் நீங்க எடுத்துட்டு இருக்கும் போதுதான் எனக்கு அது வந்தது. ஆனா பொய்கை ஆழ்வார் மன்னிக்கிறது, ஏன்னா கஜல் ஸ்டைல்ல கொஞ்சம் பாடலாமான்னு பார்த்தேன். பாடலாம். எல்லா தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லிட்டாரே அவரு. ஓகே ஓகே. வையம் தகழியா வார்கடலே நெய்யாக, வையம் தகழியா வார்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, வெய்ய கதிரோன் விளக்காக, செய்ய சுடராழியான் அடிக்கே, செய்ய சுடராழியான் அடிக்கே, சூட்டினேன் சொல் மாலை, சூட்டினேன் சொல் மாலை, இடராளி நீங்குகவே என்று, செய்ய சுடராழியான் அடிக்கே, சுடராழியான் அடிக்கே. அவ்வளவுதான் ஜாஜா. அருமை அருமை. நீங்க தொடர்ந்து பாடி எல்லா பாடல்களையும் எப்படியாவது பதிவு பண்ணணும். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பாடலையும் ரெக்கார்டிங் கூட சேர்த்து போட்டுருவோம் இல்லையா? உமா இருக்காங்களா? உமாமா, அதையும் சேர்த்து போட்டுருவீங்கல்ல? இல்ல ஜாஜா, நான் தான் ரெக்கார்ட் பண்றேன். நான் இந்த இதை நான் படத்தையும் சேர்த்து தான் போடணும். ஆமா. நன்றி.